அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை தருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தின் 2-3 வசனங்கள். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகிக்கிறீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். The Lord said, I love you people, but you said, what shows you love us? The Lord said, Esau was Jacob's brother, but I chose Jacob and I did not accept Esau. ஆண்டவர் ஏசாவை வெறுத்தேன் என்கிறார், யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவரிடத்திலும் பாரபட்சம் இருக்கிறதோ? இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் எதுவும் இல்லை. There is no partiality with our God. ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்கிறார். அதுக்கு சில காரணங்கள் அவர்களிடத்திலும் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்வின் சுபாவம் அப்படி இருக்கிறது. அலட்சிய போக்குதான் அதற்கு ஒரு காரணம். ஏசா ஈசாக்கினுடைய மூத்த மகன். அவனை தகப்பன் நேசிக்கிறார். ஈசாக்கு ஏசாவை நேசிக்கிறார். அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே படிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை படித்து காண்பிக்கிறேன். பாருங்கள். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ஐசக் loved Esau, but Rebekah loved Jacob. ஆனா ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தான். இந்த அதிகால வேளையில் கர்த்தர் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லும்படியாக என்னுடைய உள்ளத்திலே ஏறுதலை தந்தார். அதன் அடிப்படையில் அது நிமித்தம் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். தகப்பன் மூத்த மகனையும் தாய் 2வது மகனையும் நேசிக்கிறார்கள். தகப்பனுக்கு ஒரு மகன், தாய்க்கு இன்னொரு மகன். தகப்பன் நேசிக்கிறது காரணம், வேட்டையாடி சுவையான ஆகாரத்தை கொண்டு கொடுக்கிற மகன். 2வது மகன் தாய்க்கு செல்லமானவன். அவனுக்கு வேட்டையாடுறது ஒன்றும் தெரியாது. அவன் அம்மா சமைச்சு கொடுக்கிறதே தகப்பனிடத்திலே கொண்டு கொடுப்பான். இல்லாவிட்டால் அவனும் நல்லபடியாக சாப்பிடுவான். அப்படித்தான் அவனை பற்றி சொல்ல முடியும். தகப்பனுக்கு ஏசாவை பிடித்திருக்கிறது. தகப்பனுக்கு ஏசாவின் மேல் பிரியம், தாய்க்கு யாக்கோபின் மேல் பட்சம். 2 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆள். ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் கூட நீங்களும் அப்படி இருக்கலாம், இல்லாமல் இருக்க முடியாது, இருக்கலாம். எல்லாரும் அல்ல, சில குடும்பங்கள் அப்படி இருக்கலாம். சில குடும்பங்களில் விதிவிலக்காக எல்லாரையும், தாயும் தகப்பன் எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்கிறார்கள். யார் ஒருவரை பட்சபாதத்தோடு பார்த்தால் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் இருக்காது. இவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகன் இருந்தாலும் ஆண்டவர் ஒருவனைத்தான் சிநேகிக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த யாக்கோவைத்தான் சிநேகிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் யாக்கோவிடத்தில் பட்சமாக இருக்கிறார். ஏசாவை வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். அதுக்கு காரணம், ஏசா வாழ்க்கையில் கொஞ்சம் அலட்சிய போக்குள்ள ஒருவர். அவனுக்கு நிலைமை சரியில்லை. ஆண்டவர் அவனை அங்கீகரிக்கவில்லை, பட்சமாயிருக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் தகப்பனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி, ஒருவேளை கூழுக்காக பசி நிமித்தம் அவருடைய சேஷ்டபுத்திர பாகத்தை தம்பிக்கு கொடுத்து விட்டான். நிர்விசார போக்கு, அலட்சிய போக்கு. அவன் ஆண்டவரை நேசிக்க முடியல. யாக்கோபு அப்படி கிடையாது. யாக்கோபு ரொம்ப ஸ்ரூட்,
ரொம்ப சுதாரிப்பான ஒரு ஆள். தாய் சொன்னது போல செயல்பட்டு இருக்கிறான். தாய் எப்படி என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாப்புல அது போல செயல்பட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சுதாரிப்பான ஒரு ஆள் யாக்கோபு. இன்னும் பல காரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஒரு காரணத்தை மட்டும் உங்களுக்கு முன்பாக வைத்து நிறுத்துகிறேன். ஏசாவை வருத்துகிறார், யாக்கோபை சிநேகிக்கிறார். அலட்சிய போக்கு இருந்தால் ஆண்டவர் மட்டுமல்ல, பிள்ளைகள் அலட்சிய போக்காக நிர்விசாரிகளாக சொல்ற பேச்ச கேட்காட்டா எந்த பெற்றோரும் அவங்களை ரொம்ப நேசிக்க முடியாது. தாய் தகப்பனை மதித்து அவர்கள் சொல்கிற பேச்சை கேட்கிறவங்களை தான் பிள்ளைகள் நேசிப்பார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் பெற்றோர் நேசிப்பார்கள். தாய் தகப்பன் சொல்வதெல்லாம் பொருட்படுத்தாமல் அலட்சியமாக எண்ணிக்கொண்டு தங்கள் மனம் போல செயல்படுகிறவர்கள், தங்களுடைய மனதில் தோன்றுகிறபடியெல்லாம் இயங்குகிறவர்களை தாய் தகப்பன் மனப்பூர்வமாய் நேசிக்க முடியாது, அவர்கள் போய்விடும். ஆண்டவர் இப்பொழுது ஏசாவை வெறுத்தேன், யாக்கோவை சிநேகித்தேன். யாக்கோவிடத்தில் ஆண்டவர் பட்சமாக இருந்தார். யாக்கோவின் சந்ததி தான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் குடியிருக்கிறார்கள். யாக்கோவின் சந்ததி தேவன் ஆசீர்வதித்து ஒரு பெரிய தேசமாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா! அப்படி ஒரு சூழ்நிலைமை. ஆண்டவர் யாக்கோவிடத்தில் பட்சமாக இருக்கிறார். ஏசாவை ஆண்டவர் ஒத்துக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தான் தெய்வம், அவரை தான் சேவிக்கிறோம், அவரை தான் நம்புகிறோம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கிறாரா? ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரா? ஆண்டவர் உங்களத்தில் பட்சமாக இருக்கிறாரா? ஆதாமுக்கு 2 மகன்கள், காயின், ஆபேல். ஆண்டவர் காயினையும் அவருடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. அவருடைய இருதயம் சரியில்லை. His heart was not right with God. ஆபேலையும் அவருடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். இதுபோல ஒரே குடும்பத்தில் 2 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம். எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை சிநேகிக்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா! சில குடும்பத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்கு, ஒரு ஆள் ஆண்டவர் பிள்ளையாரு, இன்னொருத்தர் விக்கிர வழக்கத்திலே போயிட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. ஆண்டவர் நேசிக்கிறவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா! சில இடத்தில் உண்மையான பக்தி கிடையாது. புறஜாதிகளாக இருந்த காலத்தில், தேவனற்றவர்களாக இருந்த காலத்தில் நீங்கள் சூடன் சாம்பிராணி கொளுத்தி அந்த சாமி எல்லாம் வேண்டிக்கிட்டதில் ஒரு பக்தியை காண்பித்தீங்களா? ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், தன்னை நீங்கள் அறிந்து கொள்ளவும் அவரை சேவிக்கவும் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா! எனக்கு கும்பகோணத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை தெரியும். அவர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அந்த இந்து கோயிலை டெய்லி காலையில் சுற்றுவார். ஒரு 7 மணிக்குள்ளால ஒரு 10 தடவையாக சுற்றிட்டு தான் அவருக்கு தொழிலுக்கு போவார். அப்படி ஒரு மனுஷன். அவருடைய மனைவியும் பயங்கரமான ஐதீகங்களை எல்லாம் பின்பற்றினாங்க. ஆண்டவர் அந்த அம்மாவை முதலாவது ரட்சித்தார், அவரை ரட்சித்து விட்டார். ஹல்லேலூயா! தனக்காக தெரிந்து கொண்டார். அது ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா! ஆண்டவர் அவர்களுக்கு பட்சமாக இருக்கிறார். ஒரே குடும்பம் தான். ஆனால் தம்பி நல்லவர் தான், அன்புள்ளவர் தான். தம்பி குடும்பம் பணக்கார குடும்பம் தான். தம்பி மனைவி நல்ல படித்தவர்கள் தான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் விக்கிர வழக்கத்தை அவர்கள் விடவில்லை. இன்னும் ஜீவ பாதையில் அவர்கள் கடந்து வரவில்லை. ஆண்டவர் சிநேகிக்கிறார், நேசிக்கிறார். யாக்கோபை நேசித்ததனால யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் செய்திருக்கிறார். இன்னொரு காரணம் கூட சொல்லலாம். யாக்கோபு கொஞ்சம் பிராங்க் டைப், ஒளிமறைவில்லாத ஒரு ஆளுன்னு சொல்லலாம். தகப்பனிடத்தில் பொய்ய சொல்லி இருந்தாலும் ஆண்டவர் கேட்கிறவர்கள் உள்ளது சொல்லிட்டாரு. உனக்கு பேர் என்னன்னு கேட்டா ஆண்டவர்கிட்டே பொய் சொல்லக்கூடாது. சிலர் ஆண்டவர்கிட்டையும் பொய் சொல்லிடுவாங்க. ஆண்டவரே உமக்கே தெரியும் எனக்கு பேர், நீரே நினைச்சு பாருன்னு கூட சொல்றவங்க உண்டு. புதிய பாட்டில் நம்ம படித்தோம்ல, பேதுரு அப்போஸ்தலர் இடத்துல சொத்தை வித்துக்கிட்டு ஒரு பங்கை வீட்டில் அவங்களுக்காக வச்சுக்கிட்டு கேட்ட வேளையில அனனியாவும் சப்பீராவும் பொய் சொல்லி செத்து போறாங்கல்ல, அது ஆண்டவர் நம்மிடத்தில் பட்சமாக இருக்க வேண்டுமானால் ஒரு அலட்சிய போக்கு நமக்கு கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, ஆண்டவரிடத்தில் உள்ளபடி நம்ம மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்படைத்து விட வேண்டும். சரண்டர் ஆகிடணும். இருக்கின்ற நிலையோடே வருகிறேன். பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு நம்ம பற்றி தெரியாது அப்படின்னு நினைக்க கூட. ஆண்டவருக்கு நம்ம பற்றி எல்லாமே தெரியும். ஆண்டவர்கிட்ட உள்ளதை சொல்லிடணும். நீ யார்?
தாவீது பாவம் செய்துட்டார், 2 பாவம் செய்தார். கொலை, விபசாரம், கொலை, 2 பாவங்கள். நாத்தான் தீர்க்கதரிசியை தான் ஆண்டவர் அனுப்புறார். ஆண்டவர் அங்க பரலோகத்திலிருந்து இறங்கி தாவீது ராஜாவிடத்தில் போகல, தீர்க்கதரிசி அனுப்பினார். தீர்க்கதரிசி சொன்னார். உடனே தாவீது ஒத்துக்கொண்டார், நான் பாவம் செய்தேன். அதற்காக பாவ சங்கீர்த்தனம், பாவ அறிக்கை பண்ணி அழுதார். அதனால ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவரிடத்தில் பட்சமாயிருந்தார். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். தாவீதின் சிங்காசனத்தை என்றைக்கும் சிறப்படுத்துவேன் என்ற உறுதிமொழியும் சொல்கிறார். நம்ம எல்லாம் மூடி மறைச்சிட்டு தான். பைபிள்ல வசனம் இருக்கு, தெரியுமா தெரியாதா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. கண்டனா கேட்டனா முழு பூசணிக்காயே மூடி வச்சுக்கிட்டு நான் காணல, எனக்கு தெரியாதுங்க. யூ கேன் நெவர் பி பிளஸ்ட் ஆன் திஸ் எர்த். இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. யாக்கோபு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. ஏசாவுக்கு மலைப்பாங்கான இடம், அவனுக்கு உருப்படாத ஒரு பின்னணியும் ஒரு நிலைமை பாவம். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியபடி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் பிரியமாய் பட்சமாய் இருக்கும்படியாக நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாம ஒன்றும் இல்லை. பெற்றோரை ப்ளீஸ் பண்ணணும்னா பிள்ளைகளுக்கு தெரியாம இல்லை. ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்தணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். ஆண்டவரை பிரியப்படுத்தணும் என்ன செய்யணும்? பெரிய ஒரு பலாப்பழம் நம்ம பலாமரத்துலேயே பறிச்சு கொண்டுறணும். இல்லைன்னா ஒரு 200 ரூபா கொடுத்து வாங்கிட்டணும். பலாப்பழத்தினாலேயும் அல்ல, மாம்பழத்தினாலேயும் அல்ல, தேங்காயினாலும் அல்ல. இது பெரிய ஏமாத்து வேலை. இந்த பாதையின் வழியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு என்னை தேடி ஒருவர் ஒரு முறை வந்தார். வருஷத்துக்கு ஒருக்கா வருவார். என்னை கண்டுகிடுக்க வருவார். எல்லா பழ வகைகளையும் கொண்டு வந்து விடுவார். பழ வகைகளோடு வந்து விடுவார். பழவுட சாமியுடைய நண்பர். பழவுட சாமியை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தெரியாதா? பிறகு உங்களுக்கு சொல்லித்தார. அவர் யாரு? அவருடைய நண்பர். பலவித பழ வகைகளோடு வருவார். இருதயமோ தூரமாக இருந்தது. இருதயம் தூரமாக இருந்தது. ஆண்டவர் பட்சத்திலே நம்ம இருக்கணும். ஆண்டவர் நம்மிடத்தில் பட்சமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நம்ம சிந்திர காலம் நல்லா இருக்கும். ஆண்டவர் உங்களிடத்தில் பட்சமாக இருக்கிறாரா? உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறதா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரா? உங்களுக்கு நன்மை உண்டாகிறதா? என்ன வாழ்க்கை? ஏதோ எல்லாரும் சாப்பிட்ற போல ஒருபடி சாப்பிட்றேன். வாழ்க்கையே ரொம்ப வேதனையாக தான் நாளுக்கு நாள் முந்துக்கிட்டே போகுது. ஆண்டவரே என்னிடத்தில் பட்சமாயிரும். கடந்த காலத்திலும் என்னிடத்தில் ஏற்பட்ட அலட்சிய போக்கை மன்னியும். நான் மூடி மறைச்சி இந்த குளிப்புறா முட்ட கதை. காலேப் என்கிற மனுஷனுடைய மகன், கமலம் என்பவருடைய மகன் 2 பேரும் சேர்ந்து குளிப்புறா முட்டை தோண்ட சொல்கிறார்கள். அசுத்தத்தை தோண்ட சொன்னதுதான் குளிப்புறா முட்டை. இந்த குளிப்புறா முட்டை வியாபாரம் ஆண்டவர்களிடத்தில் ஆகாது. தாவீது ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சுற்றியும் நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயம் இருக்கா? நிலைவரமான பரிசுத்த ஆவி உள்ளத்தில் இருக்குதா? அப்ப ஆண்டவர் பட்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் பெருகி கொண்டு வருகிறதா? சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம இருக்கணும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிச்சார். யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பிடத்தில் ரொம்ப பாசமாக பட்சமாக இருந்தபடியினால் அவனை அதிகமாய் நேசிக்கிறதை மற்ற சகோதரர்கள் கண்டு அவனை பகைத்தார்கள், வெறுத்தார்கள். அவரிடத்திலே பட்சமாக பேசவில்லை, நடத்தவில்லை என்று நாம் வேதத்தில் அறிகிறோம். ஆதியாகமம் 37:4 பார்த்து பாருங்க. நீங்க படிச்சு பார்த்தாதான் உங்களுக்கே புரியும் என்று நான் அறிவேன். அதனால நீங்க ஒரு செகண்ட் சபையில வாசிக்காட்டாலும் நீங்க அந்த பைபிள் பகுதியை எடுத்து ஒரு செகண்ட் பார்த்துக்கணும். அவருடைய சகோதரர் எல்லாரும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். தகப்பன் யோசேப்பை அதிகமாய் நேசித்திருந்திருக்கிறார். அதுக்கு ஒரு காரணம், அவருக்கு வயசான காலத்தில் பிறந்த ஒரு பையன். அவர் அதிகமாக நேசித்த ராகேலுக்கு பிறந்த பையன். இவர் ரொம்ப அனுசரணையான பையன்.
மற்ற பையன்களுடைய தவறுகளை எல்லாம் தகப்பனிடத்தில் அவ்வப்போது எடுத்து சொல்லுகிறவன். இவன் ஒரு தூய்மையானவன், நேர்மையானவன், ஒழுங்கானவன். மற்ற மகன்கள், யாக்கோபுடைய மற்ற மகன்கள் ஒழுங்கீனமானவர்கள். அவர்களிடத்தில் ஒழுங்கு கிடையாது, நேர்மை கிடையாது, உண்மை கிடையாது, பிச்சலாட்டம், ஒழுங்கீனம். யோசேப்பு சிறு பிள்ளை பருவத்திலே ரொம்ப நேர்மையானவன், தூய்மையானவன், உண்மை உள்ளவன். அதனால இவருக்கு ரொம்ப அவனுக்கு பிடிக்கும். யாக்கோவுக்கு யோசேப்பை ரொம்ப பிடிச்சதுனால மற்ற சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், வெறுத்தார்கள், பட்சமாக பேசவில்லை. இந்த நிலைமைதான் இன்றைக்கும் சில குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அன்பாக, பண்பாக, அனுசரணையாக, ஒழுங்காக, நேர்மையாக இருந்தால் பெற்றோர் கண்டிப்பாக, நிச்சயமாக பாசமாய், பட்சமாய் இருப்பார்கள் என்பது உண்மை. அதனால மற்ற கூட பிறந்த மற்றவங்களுக்கு எல்லாம் பொறாமையும், போட்டியும், பகைமையும், எரிச்சலும், ஆத்திரமும், ஆவேசமும் வந்து விடுகிறது. பட்சமாய் பேசுகிறது இல்லை. இதுதான் சபைகளிலும் ஏற்பட்டு விடுகிறது. சில விசுவாசிகள் அறிந்த சத்தியத்துக்கு உண்மையாக கீழ்ப்படுதலோடு, பணிவோடு, உடைந்த உள்ளத்தோடு, தாழ்மையோடு நடந்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களை எந்த சபையில் உள்ள ஊழியக்காரனாலும் நேசிப்பான். அப்படிப்பட்டவர்களை அனுசரித்து அவர்களிடத்தில் அதிக நேரம் செலவிடுவார். சில விசுவாசிகள் ஆணவம், அகங்காரம், மனவேற்றுமை, இருமாப்பு, துணிகரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவங்களை எல்லாம் எந்த ஊழியக்காரனும் ரொம்ப நேசிக்க மாட்டான். அப்படிப்பட்டவங்கள ஊழியக்காரர்கள் கொஞ்சம் தூரத்தில் தான் வச்சிருக்கணும். இல்லைன்னா அந்த ஊழியக்காரனுக்கும் ஆபத்து, அந்த ஊழியத்துக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடும். அதனால ஊழியக்காரங்க கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். இருக்கிறது தான் நல்லது, அவசியம். இங்க யோசேப்பை அதிகமாக நேசித்தபடியினால் பகைக்கிறார்கள். அவரிடத்தில் பட்சமாக, அன்பாக பேசவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. When Joseph's brothers saw that their father loved Joseph more than them, they hated Joseph and refused to say nice things to him. நல்ல காரியெல்லாம் சொல்லாம இருந்துட்டாங்க. அவனை நல்ல நேசிக்கல, நல்லபடியா அவனை நடத்தல, அவனை பேசல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் குடும்பங்களில் இன்னும் இருக்கிறது. எல்லா தப்புக்கும் கை கொடுத்தா, நாங்க அந்த தென்னமரத்தில் போய் தேங்காய் திருடிட்டு வரோம், நீ போய் சொல்லிடாதே யோசேப், சொல்லிடாதேன்னு சொல்லி சொல்லாம இருந்தா, யோசேப்பே நீ நல்ல பையன், எங்க தம்பி வெரி குட் பாராட்டி இருப்பாங்க. இவன் அங்க தென்னமரத்தில் அண்ணன் தேங்காய் திருட போற உடனே, எப்பா அண்ணன் இன்னாரு அங்க திருட போயிருக்குன்னு சொல்லிட்டான், பொல்லாப்பு தானே. பிறகு எப்படி அவனிடத்துல பட்சமாக இருக்க முடியும், அன்பாக இருக்க முடியும், அவனை எப்படி அன்பா பேச முடியும்? இதுதான் குழப்பம். அதனால நம்ம என்ன செய்திடலாம்னா, யோசேப்புடைய மற்ற சகோதரர்கள் கூட்டுக்கல்லைன்னு சொல்லுவாங்க, கூட்டுக்கல்லனாக மாறிடலாமா? திருட்டுக்கு கை கொடுக்கலாமா? தீமைக்கு கை கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாகலாமே. யோசேப்பு மற்ற சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான், அவன் பகைமைக்குள்ளானான். அவர்கிட்ட பட்சமாக ஒருத்தரும் பேசல. இந்த பொல்லாப்பு நமக்கு வேண்டாப்பா, நம்ம கண்டுகிடாம போயிடுவோம். என்ன நினைக்கிறீங்க? ஓடிசே கண்டுகிடாம போயிடுவோமா? சகோதரர்களே, நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டு கண்ணை மூடுகிறீர்கள்? தூக்கம் வருகிறது என்று கண்ணை மூடி பார்க்கிறீர்களா? இது தூங்குறதுக்குள்ள நேரமா, காலமா? இது இடிமுழக்கத்தின் நேரம். கவனியுங்கள். நம்ம என்ன செய்யலாம்? இப்ப தவறு பண்ணுகிறவர்களோடு நம்ம ஒத்து போயிடுவோமா? கண்டுகிடாம, கேட்டுக்கிடாம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு, நம்ம கொண்டு போயிட்டே இருப்போம். நமக்கு ஏன் இந்த வம்பு? கூட பிறந்த என்னவும் செஞ்சுட்டு போறான். அவன் திருடினா என்ன, அவன் என்ன ஏமாத்தினா என்ன, அவன் வஞ்சித்தா என்ன, அவன் துரோகம் பண்ணா என்ன, அவன் கடத்தல ஈடுபட்டா நமக்கு என்ன? பொருளை கடத்தினா என்ன, பணத்தை கடத்தினா என்ன, பெண்ணை கடத்தினா என்ன, நமக்கு என்ன? எப்படி இருந்துட்டு போட்டு நம்ம கூட ஜாயின் அடிச்சிருவோமா? என்ன செய்வோம்? இப்ப நம்ம என்ன செய்யலான்னு தான் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் கண்டுபிடிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இதுக்கு பதில் கண்டுபிடிக்கலாம். யாத்திராகம புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை படிச்சீங்கன்னா, மோசே சீனாய் மலைக்கு போயிட்டு வரக்கு காலதாமதம் ஆகிவிட்டது, லேட் ஆகி போச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குள்ளே ஒரு எழுப்புதல் ஏற்பட்டு விட்டது, ஒரு உயிர் மீட்சி ஏற்பட்டு விட்டது. அந்த மோசேக்கு என்ன நேரிட்டதோ நமக்கு தெரியவில்லை. நம்ம ஒரு காரியம் செய்யலாம். நம்மை வழிநடத்தும்படி
ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி விடுவோம் என்ற தீர்மானத்தில் ஆரோனிடத்தில் போய் பெர்மிஷன் கேட்கிறாங்க. மோசேக்கு அண்ணன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்தில் போய் அனுமதி கேட்டு அவங்க கழுத்துல காலில் கடந்த நகையெல்லாம் கலத்தி கொடுத்து நல்ல அழகான ஒரு பொற்கன்று குட்டியை உண்டு பண்ணி அதுக்கு முன்னால நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இசைக்கருவிகள் ஒலிக்க அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த நேரம் பார்த்து தான் ஆண்டவர் மோசேயை சீனாய் மலையிலிருந்து இறங்கி போ, மக்கள் என்ன செய்கிறாங்க பாருன்னு அனுப்பி வைக்கிறார். இங்க வந்து பார்த்தா பரிதாபமான நிலைமை. மோசே ஜனங்களை பார்த்து ஆரோனிடத்தில் கேட்கிறாரு, என்ன பண்ண? இப்ப மோசே ஒரு காரியத்தை கண்டு கொண்டார். அந்த யாத்திராங்க 32:25 படிச்சு பாருங்க. ஆரோனுடைய பிடிமானத்தில் அவங்க இல்லாம போயிட்டாங்க. இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவங்க இப்ப ஆரோனுடைய பிடிமானத்தில் இல்லை என்று தெரிகிறது. அவங்க இஷ்டம் போல எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல பணக்கார பார்ட்டி போல இருக்கு. எய்த்துல இருந்து கொள்ளையடிச்சு கொண்டு வந்தாங்கல்ல, மற்றவங்கள்ட்ட வாங்கினாங்கல்ல அந்த பொண்ணு, அதெல்லாம் கலத்தி கொடுத்து கண்டுக்குட்டியை உண்டு பண்ண ஆரம்பிச்சாச்சு. கண்டுக்குட்டியை ரெடி பண்ணியாச்சு. இந்த நேரம் பார்த்து அங்க ஆண்டவர் மோசேயை அனுப்பி வைக்கிறார். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். 25ஆம் வசனம். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். தமிழ் பைபிள் இப்படி இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல Moses saw that Aaron had let the people get out of control. கட்டுப்பாட்டில் இல்லை, பிடிமானத்தை விட்டு விட்டாங்க. They were being wild and all their enemies could see them acting like fools. அவர்களுடைய சத்துருக்கள் இவங்கெல்லாம் முட்டாள்களாக செயல்படுகிறதை பார்க்கும்படியாக நேரிட்டது. அதனால மோசே என்ன கேட்கிறாருன்னா, anyone who wants to follow the Lord should come to me. கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் வாருங்கள். மோசே கூட கண்டுக்கிடாம விட்டுருக்கலாம்ல. இந்த காலத்துல கண்டுக்கிடாம விட்டுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நமக்கு நல்ல செய்தியை சொல்லுவோம், ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். எல்லாரும் கவனிங்க. நீங்க இப்ப கண்டுக்குட்டி எல்லாம் இது பண்ண வேண்டாம். நான் மலையிலேருந்து வந்துட்டேன், மோசே வந்துட்டேன். என்கிட்ட 10 கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க அதெல்லாம் அந்த மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க. ஸ்டாப் இட், நிறுத்துங்க. டான்ஸ் ஆடுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க. நான் சொல்ல கேளுங்க. இப்ப வாசிக்க போறேன், 10 கட்டளைகளை வாசிக்க போறேன். கவனிக்கிறீங்களா? என்ன எண்ணி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படியா சொன்னார். என்ன பண்ணாரு? ஒரு அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. anyone who wants to follow the Lord should come to me. அப்ப யார் வந்தாங்க? லேவி கோத்திரத்தார். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிற லேவி கோத்திரத்தார் இன்றைக்கு தேவை. ஹல்லேலூயா. 11 கோத்திரமும் எல்லாம் ஏகமனதா இருக்கிறாங்க. உங்க குடும்பத்தில் எல்லாரும் ஒரு மனமா இருக்கிறாங்களா? தவறான காரியங்களை கை கொடுக்குறாங்களா? நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? நீங்க ஒரு ஆளா என்ன செய்ய முடியும்? அண்ணா ஹசாரே ஒரு ஆளாக இருந்து லஞ்சத்தை இந்தியாவுக்கு ஒழிச்சிட முடியுமா? அந்த தாத்தாவுக்கு சொல்லுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க. SMS அனுப்புங்க தாத்தாவுக்கு. அண்ணா ஹசாரே தாத்தா, நீங்க நல்லவருங்க தான், நீங்க எளிய வாழ்க்கை வாழ்றீங்க, நீங்க நேர்மையானவர் தான், தூய்மையானவர் தான், கையெல்லாம் சுத்தமா தான் இருக்கு, உங்க கை அழுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு மனுஷன் என்னங்க செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அது உலக பிரகாரமான அரசியல் கதை. அது நம்ம நாட்டின் நிலைமை. அது அப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கண்டுகிடாமல் இருக்கிறவர்கள் யாருன்னு மோசே கேட்கல. கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிற ஒரு கோத்திரம் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் தயார் தானா? தகப்பனுக்காக தன்னுடைய சகோதரர்கள் செய்த தவறுகளை எல்லாம் ஒருவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவனை வெறுக்கிறார்கள். அவனிடத்தில் பட்சமா யாரும் பேசல, உங்களிடத்திலும் பேச மாட்டாங்க. நீங்க எல்லா கள்ளத்தனத்தையும் கை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனைவிக்கு திருட்டுத்தனத்துக்கு புருஷனும், புருஷனுக்கு திருட்டுத்தனத்துக்கு மனைவியும், திருளுக்கும் முள்ளுக்கும் கை கொடுத்தீங்கன்னா எந்த ஓத்திரமும் இல்லை. சந்தோஷத்துடன் நித்திய ஆனந்தமாய் கூடி எல்லோரும் ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் கூண்டோட நம்ம எங்க போலாம்? பரவத்துக்கு போயிடலாமா? போக முடியாது. சத்தியத்துக்காக, நீதிக்காக, நியாயத்துக்காக, உண்மைக்காக நிற்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா மற்றவங்க எல்லாம் நேசிக்க மாட்டாங்க.
நேசிக்க வேண்டான்னு தான் நம்ம இப்படி இறங்கிட்டோம். அவ்வளவுதான். நேசிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மிடத்துல பட்சமா பேசணும்னு எல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. ஊழியக்காரனும் பட்சமா பேசண்டாம், விசுவாசி பட்சமா பேசண்டாம், கூட பிறந்தவனும் பட்சமா பேசண்டாம். நம்ம உள்ளதை உள்ளதென்று இல்லாதது இல்லைன்னு சொல்லுவோம். திருடுகிறது தவறுதான். உன்னுடைய சகோதரனாகிய பிலிப்பியின் மனைவி ஏரோதியாளை வைத்திருக்கிறது தவறுதான். நீ ஏமாத்துறது தவறுதான். அதெல்லாம் சொல்லித்தான் ஆகும். அதுக்குத்தான் ஆண்டவர் சிலரை வைத்திருப்பார். யாக்கோபின் மகன்கள் 12 பேர்ல ஒருவரை வைத்திருந்திருக்கிறார். அவன் கொஞ்சம் தைரியம் உள்ளவனாக இருந்திருக்கிறான். சிறுவனா இருந்தாலும் கொஞ்சம் தைரியம். அவனோட ஆண்டவரும் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் நம்ம ஜாலம் கட்டிட்டு தப்பு தண்டிகளுக்கு எல்லாம் போனா ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். அந்த யோசேப்பை அந்த காலகட்டத்தில் அவனுடைய அண்ணன்மார் பகைத்தார்கள், பட்சமா பேசல. உண்மைதான். பின்னால என்ன நடந்தது? நடந்ததை பைபிளை படிச்சு பார்த்தால தெரியும். படிச்சு பார்த்தா தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆமா, தெரியாம ஒன்றும் போகல, தெரியும். கேட்டீங்களா? தெரியும். எப்படி தெரியும்? ஆண்டவர் எகிப்திலே அதிபதியாக உயர்த்தினாரா இல்லையா? மற்ற சகோதரர்கள் எல்லாரும் பார்த்திலும் அந்த யோசேப்பை தான் தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அது உண்மை. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன், பொய்யாக ஆணையிடாதவன். பொய்யாக, கபடாக, பொய்யாக ஆணையிடாதவன். ஆண்டவரால் உயர்த்தப்படவும் விரும்புறியா? இப்ப ஆரம்ப காலத்தில் மற்றவர்கள் உன்னை வெறுக்கலாம், புறக்கணிக்கலாம், உனக்கிட்டத்தில் பட்சமாய் பேசாமல் இருக்கலாம். நெவர் மைண்ட், நோ ப்ராப்ளம். போயிட்டே இரு. ஒரு நாள் வரும், தேவன் உன்னை உயர்த்தி உனது வாழ்வில் மகிமைப்படுவார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் யோசேப்பின் தகப்பன் வயதாகிவிட்டார், சாகக்கூடிய நிலைமை அடைந்து விட்டார். அவர் யோசேப்பிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ என்னிடத்தில் பட்சமாயிருந்தால் இப்படி செய்யாதேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். எப்படி செய்யாதே? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் காலத்துக்கு பிறகு உங்க அண்ணன்மாரை பற்றி எந்த தவறையும் நீ சொல்லாதே அப்படியா சொன்னாரு? அப்படி சொல்லல. நான் பைபிளை படித்தேன். அதில் எழுதியிருக்குது, ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. அந்த யாக்கோபு யோசேப்பிடத்தில் நீ என்னிடத்தில் பட்சமாயிருந்தால் இதை செய்யாதே. எதை செய்யாதே? படிச்சு பார்த்தீங்களா? அங்க இருக்குது. எதை செய்யாதே? எதை செய்யாத? ஆண்டவரே, எதை செய்யாதேன்னு எழுதியிருக்கு தெரியுமா? என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. உன் கையை என் தொடையில் வைத்து என் மேல் பட்சமும் உண்மையுள்ளவனாயிரு. யாக்கோபு தன்னுடைய மகனிடத்தில் ஒரு நாள் வயதான காலத்தில் சாகும் காலம் சமீபித்த பொழுது கேட்கிறார். அவன் தன் குமாரனாய் யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என் மேல் உனக்கு தயவு உண்டானால் என் மேல் பட்சமும் உண்மையுள்ளவனாயிரு. If you love me, promise and do what I say. Be truthful with me. When I die, don't bury me in Egypt. என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதே. என் மேல் நீ பட்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? என் மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனாக இரு. Be truthful with me. யாக்கோபுக்கு சாகக்கூடிய நேரம் வந்துட்டு, அப்பதான் இப்படி கேட்கிறார், நீ ஆணையிட்டு சொல்லு. Promise me today. உங்க வாழ்க்கையில உங்களுடைய பெற்றோரே ஒரு காலகட்டத்தில் நீ எனக்கு உண்மையும் பட்சம் உள்ளவனா இரு என்று சொல்லுகிற வேளையில நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? 31ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். ஹல்லேலூயா. Can you make such a promise today?
டு யுவர் பாஸ், டு யுவர் பேரண்ட்ஸ், உங்கள் பெற்றோருக்கு, உங்களுக்கு மேலானவர்களுக்கு, உங்களுக்கு இப்படி கேட்கிறவர்களுக்கு சொல்ல முடியுமா? எங்களுக்கு வேற சில விஷயம்லாம். யூ ஆர் கன்னிங், யூ ஆர் டெவில், யூ ஆர் எ ஃப்ராட். ஐ சே இன் தி நேம் ஆஃப் தி லார்ட், we are not there to believe you, we cannot trust you. பாருங்கள் எவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆணையிட்டு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? பார்த்தீங்களா? கேன் யூ டூ தட் டுடே? அது எங்களுக்கு செய்ய முடியுமா? அதெல்லாம் எங்களுக்கு முடியாது. மேக் a vow to me, Joseph vowed to him that he would do this. வயசான காலம் அனுப்பிச்சு இல்லையா? யோசேப்பு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாப்ல. யோசேப்பை தாண்டி யாக்கோபுடைய மகன்கள் ஒருவரும் அந்த நிலைமையில இல்லை. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு இருக்கிறாப்ல. சாக போற நேரத்தில் சொல்றாப்ல, நீ என்னிடத்தில் பட்சமும் உண்மை உள்ளவனாக இரு, என்னை எய்த்திலே அடக்கம் பண்ணாதே, ஆணையிட்டு கொடு என்று சொல்கிறார். ஆணையிட்டு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பட்சமும் உண்மை உள்ளவனாக இரு. உங்க அப்பாவோ உங்க அம்மா உங்களிடத்துல கேட்கிறாங்க, நீ அதை செய்வியா? யூ ஆர் தேர் டு ஃபூல் யுவர் பேரண்ட்ஸ், சம் ஆஃப் த பாய்ஸ், சம் ஆஃப் த கேர்ள்ஸ். சில வாலிபர்கள், சில வாலிப பெண்கள் தாய் தகப்பனே ஏமாத்திடுறாங்க. யோசேப்பு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட பிறகாகும் யாக்கோபு மூச்சு திணறல் வந்து சாகக்கூடிய நேரத்திலாக இப்படி கேட்கிறார். He vowed to his father. யோசேப்பு கனிதரும் செடி. Hallelujah. You are worthless, you are useless. நீ பிரயோஜனம் இல்லாத ஆளு, கரளையான செடி, கனியற்ற திராட்சை செடி, வேஸ்ட். யோசேப்பு எப்படி இருக்கிறான் பாத்தீங்களா? அந்த காலத்தில் பெரியவன் சொன்னாங்க கேட்டீங்களா? விளையும் பயிர் முளையிலே தெரியும். Right from your small age, I know some of you are very, very cunning. Even now, even today, you are very cunning. There is no truth in your life. உங்களில் சிலருடைய சிறு வயதிலிருந்தே நீங்கள் உண்மை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள், ஒழுங்கில்லாதவர்கள், ஒழுக்க நெறி இல்லாதவர்கள். இப்பொழுதும் அப்படியே தான் நீங்கள் வாழ உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு வயசாகிறல்ல, நீ ஆண்டவரை அறிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்ப ஆண்டவருக்கு ஒன்றை கொண்டு, யாக்கோபுக்கு யோசேப்பை கொண்டு ஆகணும், அது உண்மை. ஆண்டவருக்கு ஒன்றை கொண்டுதான் ஆகணும்னு இல்லை. ஆனா ஆண்டவருக்கு உன்னிட்ட இப்படி கேட்கிறாரு வச்சுக்க, நீ என்னிடத்தில் பட்சமும் உண்மை உள்ளவனாயிரு என்று யோசேப்பின் தகப்பனாக கேட்கிறார். அப்ப அவன் வாக்கு பண்ணி விட்டான். ஹல்லேலூயா. பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? கர்த்தா சிங் என்று ஒரு வாலிபன் இருந்தான், சீக்கிய குடும்பத்தில் உள்ள. அவன் ஆண்டவர் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு துறவரம் பூண்டு துறவியாக ஆண்டவருக்கு சேவை செய்ய தன்னை அர்ப்பணித்தான். இதை அறிந்த அவருடைய தகப்பனும் தாயும் குடும்பத்தாரும் எல்லாரும் ஏக மனதாக தீர்மானித்து அவருடைய முறை பொண்ணை, அத்தை மகளை, அழகான பொண்ணை ஜோடித்து நகையெல்லாம் போட்டு சந்தோஷமாய் போய் பார்க்க எல்லாரும் ஏற்பாடு பண்ணினார்கள். மாமா, நீங்க தான் என்னை கல்யாணம் பண்ணணும், நான் உங்களை தான் நினைச்சிருக்கிறேன், எனக்கு வேற ஒரு கல்யாணமே கிடையாது, வேற யாரும் ஒன்று கல்யாணம் பண்ண முடியாது, நீங்க தான். அவரு சிம்பிளா சொல்லிவிட்டார், என்னிடத்துல ஒரே ஒரு இருதயம் இருக்கிறது, அந்த இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன். I have no place in my heart for you to marry you. ஒன்ன கல்யாணம் பண்ணது என்னுடைய இருதயத்தில் இடமில்லை என்று மறுத்து விட்டார். அப்படி மனிதர்கள் இந்த மண்ணில், இந்திய மண்ணில் வாழ்ந்திருந்திருக்கிறார்கள், அதுவும் சீக்கிய குடும்பத்தில். யோசேப்பை கொண்டுதான் யாக்கோபுக்கு ஆக வேண்டிய சூழ்நிலைமை, ஒன்னை கொண்டுதான் ஆண்டவருக்கு ஆகணும் உள்ள சூழ்நிலைமை இல்லை. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னிடத்தில் பட்சமும் உண்மையுள்ளவனுமா இருப்பாயா? நீ என்ன பதில் சொல்ல போற? உளர போறியா? ஒழுங்கா சொல்லலாம் நினைக்கிறியா? இங்க சொல்லுவ, நீ வெளியே போய் என்ன சொல்லுவேன்னு ஆண்டவரும் கேட்டுட்டு தான் இருக்கிறார். இங்க நீ நல்ல பதில தான் சொல்ற, எனக்கும் தெரியுது, உனக்கும் புரியுது. வெளியே போய் என்ன பதில் சொல்ற? இதெல்லாம் நிர்பந்தத்தின் பேரில் நீ செய்ய வேண்டியதல்ல. மகனே, உன் நெஞ்ச எனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ,
மோட்ச வாழ்வை உனக்கு தருவேன் பாராயோ. பரலோக வாழ்வை உனக்கு தருவேன், உன் இதயத்தை எனக்கு தாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். உன்னுடைய இருதயத்தில் யார் குடியிருக்கிறார்? ஹூ இஸ் இன் யுவர் ஹார்ட்? யார் உங்க உள்ளத்தில் குடியிருக்கிறார்? யாருக்கு தெரியும்? அங்கிருந்து ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் உன் உள்ளத்தில் யார் இருக்கிறார். நீ ஆண்டவரிடத்தில் பட்சம் உண்மையுள்ளவனாய் இருக்க விரும்புகிறாயா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் உள்ளவளைந்து சொல்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு சாகுபடி நேரத்தில் தகப்பனை எவ்வளவு நேசித்திருந்திருக்கிறார் என்பது அவருடைய பேச்சில் புரிந்து விட்டது, தெரிந்து விட்டது. அல்லேலூயா. யாக்கோபிடத்தில் சொல்லிட்டார் பார்த்தீங்களா? இப்ப அது அப்ப இருக்கிற சூழ்நிலைப்படி யூ possessed devil, அசுத்தாய் பிடித்தவளே, அரிசுத்தாய் பிடித்தவளே, நீ என்ன சொல்வேன்னா அது அப்ப இருக்கிற நிலவரம் பார்த்து தான் நான் செய்ய முடியும்ப்பா. இப்ப அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப எப்படியோ எனக்கு என்ன தோணுதோ அது போல. யூ ஆர் அன்ஃபிட், நீ லாய் கிடையாது, ஒன்னு அந்த லிஸ்ட்ல சேர்க்கக்கூடாது. யூ ஆர் நாட் இன் த லிஸ்ட் ஆஃப் காட். பாத்தீங்களா? எனக்கு ஆணையிட்டு கொடு என்றால் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அதுபோல செய்தானான்னு கேட்டா பின்னால் அப்படியே செய்திருக்கிறான். ஹல்லேலூயா. Once you promised to the Lord, you made a covenant with the Lord one day. உனக்கு தெரியுமா, ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினாய், நினைவு இருக்கிறதா? கிறிஸ்துவோடவே ஞானஸ்நானத்தின் மூலம் உடன்படிக்கை நீ பண்ணினியா? அப்ப ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கையில என்ன சொன்ன? வாழ்விலும் சாவிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உம்மை நேசித்து உம்மை கரப்படுத்தி உமக்கண்டு வாழ்வேன். அப்படிதானா? அப்படி இல்லையா? அப்படி கிடையாது. அப்படிதானா? அப்படி இருக்க விரும்புறியா? தொடர விரும்புறியா? அப்படியே காலத்தை தொடருவோமா? பிரயாணத்தை தொடருவோமா? பிராமிஸ் பண்ணியிருக்கியா? ஆண்டவர்கிட்ட பிராமிஸ் பண்ணினியா? ஞான ஸ்நானத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ண விரும்புகிறவர்கள் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அடுத்த வாரம் அல்ல அதி சீக்கிரத்தில் ஞான ஸ்நானம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதை நீங்கள் மனப்பூர்வமாய் செய்தால் அதிலும் ஆசீர்வாதம் இருக்கிறது, அதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அது நிமித்தம் your generation will be blessed. உன்னுடைய பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். துன்மார்க்கனுடைய சந்ததி பேர் வருவது இல்லை. Do you want to be blessed by God? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புறியா? நான் சாகு வரையில் யாருமே என் குடும்பத்தில் ரசிக்கப்படலை, என் பிள்ளைங்க ரசிக்கப்படல, ஒருத்தர் ரசிக்கப்படல, எல்லாம் பின்மாற்றம். யுவர் லைஃப் வாஸ் நாட் ரைட் வித் காட். உன் வாழ்க்கையை சரி பண்ணிட்டேன்னா, கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நான் இத்தனை வருஷம் ஜோம் பண்ணி பார்த்தேன், யாருமே ரட்சிக்கப்படவில்லை. அப்படியா? நீ ஆண்டவரோடு பண்ண உடன்படிக்கையில சரியா இல்லை. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னிடத்தில் பட்சம், be affectionate to the Lord. ஆண்டவரோடு பட்சமாயிரு. be truthful to the Lord. ஆண்டவரிடத்தில் உண்மையாயிரு. ஆண்டவரோட சொன்னதுல கரெக்டா இரு. ஹல்லேலூயா. சிலர் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு விட மாட்டாங்க. சில ஊழியக்காரர்கள், டிவியில பேசுற ஊழியக்காரங்க கூட ஞான ஸ்நானத்தை சரியா பேசுறாங்க இல்ல. காரணம், அந்த இடத்துல தான் அவங்களுக்கு உதைக்கும், அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் அடிபடும். அவங்க உதவி பெறாங்கல்ல, உதவி செய்யறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்காத ஆட்கள். கிறிஸ்துவோடு நல்மனசாட்சி உடன்படிக்கை ஆகிய ஞானஸ்நானம் பெறாதவர்கள். ஞானஸ்நானத்தை சொல்லிட்டா நமக்கு அவங்க சப்போர்ட் அனுப்ப மாட்டாங்க, நமக்கு ரேடியோ மினிஸ்ட்ரிக்கு டிவி ஊழியத்துக்கு பணம் வராதுன்னு உள்ள பயத்தில் அதை சொல்றது கிடையாது. ஆவிக்குரிய சபையில் உள்ள ஊழியர்கள் அதை கண்டிப்பா சொல்றாங்க, சொல்லணும். கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணிட்டீங்களா? அதை காப்பாற்றணும், நிறைவேற்றணும் விரும்புறீங்களா? அப்படி விரும்புறீங்களான்னு தான் கேள்வி. அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும், இன்னும் கால அவகாசம் இருக்கு. உங்களுக்கு மனநிலைமை எப்படி இருக்கு? நான் ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையில உண்மையா இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரிடத்துல பட்சமாகவும் நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். அப்படி ஒரு விருப்பம் இருக்கா? விருப்பத்தையும் செய்வேன், தேவன் நிறைவேற்றுகிறவர். அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, அதெல்லாம் பின்னாலும் உள்ள சூழலமே. அந்த காலத்தில் எப்படியோ அதை பார்த்து தான் நம்ம செய்ய முடியும். ஓ அப்படியா? அப்படியா? நீங்க அப்படி இருந்தா ஆண்டவர் உங்களை நம்ப முடியாது. ஆண்டவர் உங்களை நம்ப முடியாது. ஆண்டவர் உங்களிடத்தில் பட்சமா இருக்க முடியாது. நிலைமை வித்தியாசமா மாறி போயிடும்.
ஆரம்ப காலத்தில் கல்யாணம் பண்ண ஆரம்ப காலத்தில் மனைவிமாறு புருஷன் மாறுறதுல உண்மையாக பட்சமாக இருந்து வந்தீங்க. இப்ப காலம் போக போக யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் டு யுவர் ஓன் ஹஸ்பண்ட், யூ ஆர் நாட் அஃபெக்ஷனேட் டு யுவர் ஹஸ்பண்ட். புருஷனை சபிக்கிறது, புருஷனை தூசிக்கிறது, எங்கேயாவது விழுந்து செத்துருன்னு சொல்றது, பாடையில ஒன்று தூக்கிட்டு வருவாங்கன்னு சொல்றது. யுவர் லைஃப் இஸ் ராங், யூ ஆர் ராங். நீ சரி கிடையாது. உனக்கு வாழ்க்கை தொடரணும்னு, குடும்ப வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணும் விரும்புறேன்னா கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க. நம்ம பகுதியும் அப்படிதான். லெட் அஸ் பி லவ்விங் அவர் வைஃப்ஸ். நம்ம மனைவிமார நேசிக்கணும்னு பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. ஆரம்பத்தில் உள்ளது போல இல்லை. எனக்கு நாள் போக போக அவ மேல ஒரு வெறுப்பும் ஒரு கசப்பு வந்துகிட்டே இருக்கு. அவ சரி கிடையாது, அவளும் சரி கிடையாது, நானும் சரி கிடையாது, ரெண்டு பேரும் சரி கிடையாது. 50-50 ஒரு பிஸ்கட் விற்குது, சாப்பிட்டு இருக்கிறீங்களா? அது உப்பு இருக்காது, ஒரு சப்பு இருக்காது, அதுவும் ஒரு பிஸ்கட். பொழுது போற டைம் பாஸ். there is a biscuit called time pass. டைம் பாஸ் பிஸ்கட், அதுவும் அப்படிதான். அதுல உப்பு இருக்கும். 50-50 உப்பு இருக்கும், சப்பு இருக்காது. நோ ஸ்வீட். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? உப்பு இல்ல, சப்பு இல்லையா? இனிப்பு இருக்க, இனிப்பு இருக்க, ரொம்ப நல்லது. அது சக்கரை வியாதி இருக்கு, அதுக்கு என்ன பண்றது? அது கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுடுங்க. That's all. Hallelujah. வாழ்க்கை எப்படி இருக்கு? பண்ண உடன்படிக்கை எப்படி இருக்கு? அன்பு இருக்கா? அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். பாட்டில் இன்னும் 2 வரி சேர்த்துக்கிடும். அன்பே பிரதானம், மனைவியின் மேல் வைக்கும் அன்பே பிரதானம். அந்த காலத்தில் உள்ளவருக்கு குடும்பம் அன்புள்ள பாசமுள்ள மனைவியாக புருஷனாக இருந்தனால அவரு சகோதர அன்பே பிரதானம்னு பாடி பிடிச்சிட்டார். இந்த காலத்தில் இதையும் சேர்த்து பாட வேண்டியிருக்கு. புருஷனுடைய அன்பு மனைவியின் மேல் பிரதானம். அப்படி இருக்கணும். அதான் உடன்படிக்கை. என்ன செய்யணும் தெரியுமா? உன்னை விடுவனா வைப்பனா? பரிசுத்தாவியான ஒரு பக்கத்தில் சபையில கிரியை செய்கிறார், அபிஷேகம் இறங்குது. வீட்டில் போனா ரகலை, காலா இருக்கு போனா கழுத்தா இருப்பனா நிற்கிறது. புருஷர்களே, உங்கள் சொந்த மனைவிகளில் அன்பு கூறுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவிமாரிடத்தில் பட்சமாயிருங்கள், அன்பாயிருங்கள், உண்மையாகவும் இருப்போம். ஹல்லேலூயா. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷமாருக்கு உண்மையாயிருங்கள். ஹல்லேலூயா. உண்மையா இருக்க முடியுதா? முடியலன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் உண்மையாக இப்ப கொஞ்ச நாளா இல்ல, எனக்கு நீர் உதவி செய்யும் சொன்னா ஆண்டவர் உதவி செஞ்சிருவார், உன்னை மாத்திடுவார். நீ வெளியே பலரை அறிஞ்சு நாருக்கு முன்னால நீயாக ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒரு வரம் வாங்கிட்டேன்னு வச்சுக்க, நீ தப்பிடலாம். அடுத்து ஒரு காலகட்டத்தில் சிறுவனாய் இருந்த வேளையில யோசேப்பிடத்தில் பட்சமாக பேசாத அண்ணன்மாரு இப்போ ஒரு மன்றாட்டோடு வந்திருக்கிறாங்க, ஒரு வேண்டுதலோடு வந்திருக்கிறாங்க. எங்களை காப்பாற்றணும், எங்களை கைவிட்டுறாருங்க, எங்க அப்பா போயிட்டாங்க, அப்பா சாகு முன்னாலே சொல்லியிருந்தாங்க, நீங்க எங்களை கைவிட்டுறக்கூடாது, மறந்துடக்கூடாது. என்ன ஆகட்டும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் யோசேப்பிடத்தில் வந்து அவங்க எல்லாம் பயந்து போய் நடுங்கி போய் 18ஆம் வசனத்தில் இருக்கு, 50-18 அவனுடைய சகோதரன் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள், நாங்கள் உமக்கு அடிமைகள், நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும், நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று தகப்பனார் மரணமடையுமே சொல்லும்படி கட்டளையிட்டார். திருட்டு பசங்களா, நீங்க ஒரு நாள் பட்சமாக பேசல, பகைச்சிங்க, வெறுத்தீங்க. இப்ப ஒரு நேரம் வந்திருக்கடா, என்ன எல்லா பயிர்களும் போய் காலை விடுறானுங்க, நாங்க எல்லாம் we are slaves to you, அழுகிறாரு, கெஞ்சுறாருங்க, மன்னிச்சுடுங்க, சாரி தம்பி, சாரி தம்பி, ப்ளீஸ் forgive us. எல்லாம் மன்னிப்பும் எல்லாம் இப்ப வந்துருக்கு இந்த பசங்களுக்கு. நேரம் நெருங்கிட்டுடா. யோசேப்பு என்ன சொல்றாப்புல, he had a very good heart to forgive his brothers. அவருடைய சகோதரர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயம் இருந்திருக்கு. அவ பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். டோன்ட் பி அஃப்ரைட். 21ஆம் வசனம், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினார். பட்சமாய் பேசி இருக்கிறான் யோசேப்பு. ஹல்லேலூயா. யாக்கோபுடைய பிள்ளைகள்ல நம்பர் 1 A கிரேட் யோசேப்பு தான். ஹல்லேலூயா. சந்தேகம் இருக்கா? இல்ல. உண்மைதானா? உண்மைதான். அந்த குடும்பத்தில் செத்து போன அவனுக்கு குடும்பத்தில்
அந்த பயலிக போக்கிரி பயலிக என்பது தெரிஞ்ச உண்மை, அப்படிதானே? ஆமா, உண்மைதான். யாக்கோவுடைய குடும்பத்தில் யோசேப்பை போல நல்ல ஒரு குணம் உள்ள யாருமே இல்லை. அல்லேலூயா. இவனுங்க இப்ப கழுத்து இறுகி போச்சு. அப்பாவும் செத்து போயிட்டார் யாக்கோவு. இனி எல்லாமே யோசேப்பு கையில தான் இருக்கு. அவன் என்ன நினைச்சாரோ அதை செஞ்சு போடுவான். பழி வாங்கணும்னா வாங்கிடலாம், நம்ம அடிச்சு துரத்தணும்னா துரத்திடலாம், இல்லைன்னா எய்த்திலேயே நம்ம கொன்னணும்னா கொல்லலாம். பயந்து நடுங்கி காலில் போய் விழுந்து நாங்கள் அடிமைகள் மன்னிச்சு விடுங்கன்னு எல்லாம் மன்னிப்பு கேட்கிறாங்க. யோசேப்புக்கு நல்ல இருதயம். என்ன, இவனோட பழைய முன்னால செய்த எல்லாத்தையும் மன்னித்து மறந்து அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அல்லேலூயா. யோசேப்புக்கு இருதயம் நல்ல இருதயமா இருந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொந்த சகோதரர்கள், புறத்தியார்கள் அல்ல, மூணானவர் அல்ல, வேறொரு அப்பனுக்கும் வேறொரு அம்மைக்கும் பிறந்த பயிர்கள் கிடையாது. யாக்கோவுடைய பிள்ளைகள், சொந்த அண்ணன்மா. அல்லேலூயா. அதனால அவங்க மன்னிப்பு பயந்து நடுங்கி மன்னிப்பு கேட்டு, நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமைன்னு சொன்னதை எல்லாம் பெருசா எடுக்காம உங்களை மன்னிச்சிடுறேன், உங்களை ஏற்றுக்கிடுறேன், உங்களையும் உங்க குழந்தைகளையும் உங்க குடும்பத்தையும் நான் பராமரிப்பேன் சொல்லி பட்சமாய் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். யோசேப்பு போல இருக்கிறோம். நீங்க யாரை போல இருக்க விரும்புறீங்க? யோசேப்பு போல இருக்கலாமா? பட்சமாய் பேசுகிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். எல்லா சகோதரர்களும் அவனுக்கு கீழே தான். அவன் சொல்லதான் அங்க நடக்கும் வயிற்றுல. இப்ப பட்சமாய் பேச, நீ உயர்ந்த ஸ்தானத்தில் மேலான ஒரு நிலைமையில வரும் பொழுது உன்னுடைய சகோதரர்கள், உனக்கு தீமை செய்தவர்கள், துரோகம் பண்ணினவர்கள் உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது, உன்னுடைய உதவியை நாடும் பொழுது நீ செய்ய தயாராக இருக்கிறாயா? ஒரு கேள்விக்கு, நீ செய்ய தயாரா? ஆர் யூ ரெடி டு ஷோ ஃபேவர் டு யுவர் ஓன் பிரதரன்? உன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு நீ தயவு காண்பிக்க, நீ நயம் காட்ட, பட்சமாய் பேச தயாரா? யோசேப்பு பட்சமாய் பேசுறது மட்டுமல்ல, பிறகு யோசேப்பின் காலமெல்லாம் அவர்கள் நன்றாய் பராமரிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. He was faithful to his own brothers. அப்பாவுக்கு மட்டுமல்ல, சகோதரர்களுக்கு இப்பொழுது உண்மையுள்ள சகோதரனாய் விளங்குகிறார். பார்த்தீங்களா? He was an affectionate brother. ஒரு பாசமுள்ள, ஒரு பட்சமுள்ள ஒரு சகோதரராக விளங்குகிறார். நீங்க எப்படி இருக்க நினைக்கிறீங்க? வரட்டும், அவன் வரட்டும். எதுக்காக வருவான்? அவன் வருவான். நான் வர்றவள வச்சுக்கிறேன், ரெண்டுல ஒண்ணு பார்த்துடுறேன். என்னடா நினைச்சிட்டு நடக்கிற? நம்ம கிட்ட பழி வாங்குதல் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. பழி வாங்கும் சுபாவம் நீ பரிசா பெற்றிருக்கிறியா? பரிசுத்தா இருக்கா? எனக்கு பெரிய சந்தேகம், நிறைய சபைகளில் விசுவாசிகள்கிட்ட பரிசுத்தாவியான இல்லை. அசுத்த ஆவிகள் உன்னில் குடிகொண்டிருக்கிறது. அசுத்த ஆவி உன்னில் நீங்கிட தினமும் ஆண்டவரை சேவி. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அசுத்தாவி போயிட்டா உன்னை விட்டு, நானும் நாளுக்கு நாள் ஆண்டவரன்னு ஆசீர்வச்சு நானும் பணக்காரி ஆகிட்டு தாண்டா வர்றேன், ஒன்னெல்லாம் பார்த்துக்கிட்டேன்டா. என்ன செய்ய போறியா? கொஞ்சம் காசு பார்த்துட்டியா? 2 ரூபா நோட்டு பார்த்துட்டியா? 2 ரூபாய் போய் இல்லையா? 5 ரூபா பார்த்தியா? 50 ரூபா பார்த்துட்டியா? இப்ப 500 ரூபா நோட்டு பார்க்கறியா? அப்படியா? நீ இப்படி வரல அசைச்சு காட்ட போறியா? நான்சென்ஸ், ரபிஷ், ஸ்டூபிட், யூ ஆர் ஃபூலிஷ். யார்? யோசேப்பை போல பட்சமாய் பேசினான், பட்சமாய் நடத்துகிறான். ஹல்லேலூயா. அப்படித்தான் நீங்களும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகத்தில் போனா அங்க ஒரு மனுஷன் அந்த மோவாபிய பெண்ணிடத்தில் பட்சமாய் பேசியிருக்கிறான். அது ஒத்துக்கிட முடியாது. ஏன் ஒத்துக்கிட முடியாது? ஒரு இருந்து பிசாசு ஒத்துக்கிட மாட்டேன்னு சொல்றானோ? ஒரு பேய் முடி கொண்டிருக்கிறான். எனக்கு ஆண்டவர் எத்தனை தடவை வெளிப்படுத்திட்டாரு. அதுக்கு மேல நான் இது யார்கிட்ட போய் கேட்டுட்டு வரணும்? இதான் ரூத்தின் புஸ்தகம் எடுத்துக்க, பைபிளை எடுத்து படிச்சுப்பாரு. பைபிளில் படிக்கிறவங்க நிறைய விஷயங்கள் உண்மை புரிகிறது. எப்படி? ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க.
அங்க ரூத் சொல்றாப்புல, நீர் என்னிடத்தில் எவ்வளவு பட்சமாக பேசுகிறீர் என்று சொல்கிறார் பாருங்க. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். இந்த ரூத் இடத்துல போவாஸ் என்கிற ஒரு எபிரேயன், ஒரு யூதன், இந்த நகோமிக்கு சொந்தக்காரன், அவ வேலைக்கு போன இடத்துல அவளிடத்துல பேசுறான், பட்சமாய் பேசுகிறான். He was not with an evil intention, girl. You girl, listen to me now. கவனிக்கிறீங்களா? பட்சமாய் பேசுனது அவளை கெட்டிடணும்னு இல்லை. அசுத்தாவி பிடித்தவளே ஒரு ஆளிடத்துல பெரிய ஒரு ஆள் பட்சமா பேசுறது தீய நோக்கத்தோட இல்லை. தம்பி, இன்னைக்கு சாப்பிட்டியா நீ கேட்கறது பாஸ்டருக்கு இந்த பயிர்களை கண்டா அவருக்கு ஒரு பாசம்தான். பயிர்களை விட இந்த பொண்ணுகளை கண்டா அவருக்கு ரொம்ப பாசம்தான். அதுலேயும் சாய்தப்ப இல்லாத கண்டுட்டா ரொம்ப பச்சம்தான், பாசம்தான். பாய முடியும். சாசு ஒன்ன பிடிச்சி அலக்கழிச்சிடக்கூடாது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, இல்லைன்னா அசுத்தாவி ஒன்ன பிடிச்சி அலக்கழிக்கிறவள என்ன நடக்கணும் உனக்கே தெரியாது, எனக்கு தான் அது தெரியும். கொஞ்சம் கவனி. போவாசு ரூத்த கல்யாணம் பண்ணிடணும் எண்ணத்தோடு பச்சமா பேசல. அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு சொஸ்த புத்தி இருந்தால் புரியும். அவ அந்த நகோமி மாமியார், நகோமி மோவ தேசத்துக்கு போயிருந்தாலே நகோமிக்க மகனை கல்யாணம் பண்ணி இருந்தான். நகோமிக்க மகன் செத்து போயிட்டான். இப்ப நகோமி அம்மா வந்திருக்கிறோம். இவ மோவாவிய பொண்ணு, இவ வரும் என்னவ. ஆனால் இவளத்தில் பட்சமாய் பேச சில விஷயங்கள் இருந்திருக்கிறது. அதை தெரிஞ்சுக்க. யூ மெண்டல், யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. உனக்கு புரியுதா? பைத்தியமா இருந்தாலும் நான் சொல்ற வசனத்தையும் சத்தியத்தையும் புரிந்துகொள், அதை அறிந்துகொள், அதை ஏற்றுக்கொள். இந்த போவாஸ் பேசுற காரணம் என்னன்னா, அவளுக்கு இந்த நற்பண்பு தான் காரணம். 11:12 இருக்கு. மாமியாருக்கு செய்தது நம்பர் 1, she was kind enough towards Naomi. She was affectionate to her mother-in-law. அவள் தன் மாமியாரிடத்தில் பாசம் உள்ளவள், பட்சம் உள்ளவள். ஹல்லேலூயா. நீ மாமியாரிடத்தில் எப்படி இருக்கிறாய்? மாமியாரிடத்தில் பட்சமாய் பாசமாய் இருக்கிறாயா? மாமியாரிடத்தில் மருமகள் பட்சமாய் பாசமாய் இருக்க வேண்டும் என்று நான் போதித்தபடியினால் இந்த சபைக்கு வெளியூர் சபையிலிருந்து கல்யாணம் பண்ணி வந்த ஒரு விசுவாச சகோதரருடைய பொண்ணு வேறொரு சபைக்கு போயிட்டான். அங்க இருக்கிற ஊழியக்காரங்க அவளை வச்சு கட்டையில ஏற்றி இப்ப டான்ஸ் ஆட விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. வரட்டு அவனு நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். கும்பகோணம் டவுன்ல உள்ளவனுங்க பேரு ஊரு இன்னொரு நாள் சொல்றேன், இன்னைக்கு சொல்ல வேணும்னு நான் விரும்பல. மாமியாருக்காக செய்தது நம்பர் 1, தகப்பனையும் தாயையும் ஜென்ம தேசத்தையும் விட்டது. ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு பிறகு, புருஷன் செத்த பிறகு, கல்யாணத்துக்கு பிறகு புருஷன் இருந்தா மாமியார் இருந்தாப்புல, புருஷன் செத்த பிறகு மாமியார கூட ஒரே பிடிவாதம், உன் கூட தான் வருவோம், உனக்க ஜனம் தான் எனக்கு ஜனம், உனக்க தெய்வம் தான் எனக்கு தெய்வம் எல்லாம் சொல்லி மரணம் தான் என்ன பிரிக்கும்னு சொல்லி வந்துட்டால. அதை போவாஸ் கேள்விப்பட்டிருக்கிறாப்புல. தகப்பன் தாய் ஜென்ம தேசம் விட்டது. இப்ப உனக்கு எப்படி இருக்கு? நீ தகப்பனை விட மாட்ட, தாயை விட மாட்ட, ஜென்ம தேசத்தை விட மாட்ட, ஒரே பிடிமானம் தான். பிடினா குரங்கு பிடிதான். ஒன்ன போல உள்ள சில ஆட்கள் குரங்கு பிடி பிடிச்சிருந்ததை பார்த்துதான் அந்த டார்வின் சொன்னா மனுஷன் குரங்குலேருந்து வந்தாங்க. இந்த மோவாபிய ஸ்ரீ ரூத் மாமியார் இடத்துல பாசமா பட்சமா இருந்தவள் மட்டுமல்ல, தன்னுடைய இனம் ஜனம் தேசத்தை விட்டு அவளை கூட வந்துட்டா, கிளவி கூட வந்துட்டா. அப்படி விசேஷித்த ஒரு பண்புள்ளவள், நற்பண்புள்ளவள். முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டில்கள் அடைக்கலமாய் வந்திருக்கிறாய். கர்த்தருடைய செட்டில்களே அடைக்கலமாய் வந்திருக்கிறாய் இந்த ரூத். அதனால தான் அவன் பட்சமாய் பேசுகிறான். ஹல்லேலூயா. நீ சபைக்கு வந்தாலும் நீ ஆண்டவரை நேசிக்கிறவனாய், ஆண்டவருடைய ஜனங்களை நேசிக்கிறவனாய், உன்னுடைய மாமனார் மாமியாரை நேசிக்கிறவளாய், ஆம், இனமாயிலும் ஜனமாயிலும் தேசமாயிலும் வழிபாடுகள் சடங்குகளாயிலும் விடுவதற்கு தயாராக நீ செயல்படுத்த உண்டானால் நாங்களும் உம்மிடத்தில் பட்சமாய் பேசுவோம். நீ எதையும் விட மாட்டாய். நீ இயேசுவோடும் இருப்பாய்,
நீ பிரதான ஆசாரியரோடு 30 வெள்ளிக்காசுக்கு உடன்படிக்கையும் போட்டு கொண்டிருப்பாய். யூ ஆர் த ஜூடாஸ், த பிட்ரேயர். உன்னிடத்தில் பட்சமாய் பேசுவதற்கு அவசியம் இல்லை. That chapter is closed forever. We are not bound to talk affectionately to you. We don't need to talk to you anymore. If you are a virtuous woman, if you are a truthful person, if you are an affectionate person, we will be bound to show mercy, love and affection. நீ அதுக்கு தகுதியா இருந்தால் do you deserve it? அவன் பட்சமாய் பேச காரணம் காதலில் பேசவில்லை, கதவருகே பேசவில்லை, காதல் உணர்ச்சியில் பேசவில்லை. புரிந்து கொள், அறிந்து கொள். அவளுடைய நற்பண்புகள் குணசாலியான ஸ்திரியா. She was a virtuous woman. Ruth ரொம்ப விசேஷித்தவள். அல்லேலூயா. நான் அநேக ஸ்திரீகளை பார்த்திருக்கிறேன். They have no good character in their life. மாமியார்கிட்ட மோதிடுவாங்க, மாமியாரை சாகடிக்கணும்னு நினைப்பாங்க. அவன் பிடிச்சபடிதான். அம்மா ஆட்சி தமிழ்நாட்டுக்கு நன்றாகத்தான் இருக்கிறது. உனக்கு ஆட்சி உன் குடும்பத்துக்கு நடத்தலைன்னா புருஷனே வேண்டாம். புருஷர்களே, நீங்கள் புருஷர்களாகவே குடும்பத்தை நடத்துங்கள். நீங்கள் உங்கள் புருஷன் மாதிரி கட்டுப்பட்டவர்களாக அடங்கி அடங்கி வாழுங்கள், அடக்கி வாசியுங்கள். என் புருஷன் நான் சொல்றது போல ஆடுவான், அதுக்கு பைபிள்ல இடம் இல்லை. பார்த்துக்க, ஆண்டவராகிய தேவன் சொன்னது அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆதியாகமத்தில். இப்ப இந்த இவன் ரூத்திடத்தில் இப்படி பேச காரணம் பட்சமாய் பேசினீரே. உங்களிடத்தில் யாரும் என்ன கண்ட யாருமே பேசுறதில்லை, யாரும் என்ன பேச விரும்புறதில்லை. இப்ப பாஸ்டரும் பேசுறதில்லை. We cannot talk to you affectionately anymore. ஒராட்ட பேச முடியாது. You are unfit. You don't deserve it. அதுக்குள்ள தகுதி, அதுக்குள்ள யோக்கியதை உன்கிட்ட இல்லை. We cannot talk to you. நீ வாரியா, உனக்கா ஜோம் பண்ணணுமா, ஜோம் பண்ணுவோம். வசனம் சொல்லணுமா, சொல்லுவோம். உனக்கு பிரச்சனையா, எழுதி போடு, துண்டு எழுதி போடு, பெட்டியில் எழுதி போடு, ஜோம் பண்ணிக்கணும். உனக்காக ஜோம் பண்ணுவோம், பரிந்து பேசுவோம். உனக்கு பேய் இருக்குன்னா பேயை துரத்துன்னு ஜோம் பண்ணுவோம். உனக்கு அலக்கழிக்கிற ஆவி இருக்குன்னா அலக்கழிக்கிற ஆவியை துரத்துன்னு ஜோம் பண்ணுவோம். நோய்படி இருக்குன்னா அதுக்காகவும் ஜோம் பண்ணுவோம். கொழுப்பு ரொம்ப ஏறிச்சுன்னா கொழுப்பை கொஞ்சம் வத்த வச்சிருவோம்னு கொஞ்சம் ஜோம் பண்ணுவோம். கொலாஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கொலாஸ்ட்ரால் எல்லாம் கொஞ்சம் நீக்கி கொடுக்கும் சுவாமின்னு ஒரு ஜோம் பண்ணுவோம். ஏன்னா கொலாஸ்ட்ரால் ரொம்ப கூடிட்டானா பிறகு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடும், திடீர்னு செத்து போயிடுவேன். அந்த நிலைமை வராம இருக்கிறது பரிந்து பேசுவோம். அந்த வேலை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நேர்மையா நேர்த்தியாய் ஒழுங்காய் தவறாமல் நிச்சயமும் செய்து கொண்டிருக்கிறோம், இன்னமும் செய்வோம். Do you want kind words? You have said kind words to me and comforted me. இப்ப எல்லாம் இந்த பாஸ்டர் இடத்துல எல்லாம் கைண்ட் வேர்ட்ஸ், பட்சமான வார்த்தைகளோ ஆறுதலோ ஒன்றும் இல்லை. ஆறுதல் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. தேற்றும் ஆவி நல்கும் தேவன் நீரே, ஆறுதலை நாடி எங்கே செல்வேன்? ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருக்கிறார். சிலுவை அண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா. ஹல்லேலூயா. அன்பா பேசணும், பண்பா பேசணும். அதுக்குள்ள தகுதி, அதுக்குள்ள யோக்கியதை உனக்கு இருக்கணும். நம்ம பட்சமா பேசுவோம். அவர் பணக்காரத்திலே பட்சமா பேசுவார். பணக்காரத்தில எல்லாம் பட்சமா பேச முடியாது. நீங்க நற்பண்புள்ளவர்களா இருந்தால் பட்சமாய் பேசுவோம். உனக்கு அதுக்குள்ள குணம் இருக்கா, பேசுவோம். குணம் கட்டவனே நாங்க பேச முடியாது. We cannot talk to such people. Don't expect. அதெல்லாம் எதிர்பார்க்காத. போவாஸ் கொஞ்ச நாள் கழிச்சு அவளை கட்டலான்னு நினைச்சு பேசல. நல்லா புரிஞ்சுக்க. அவளுடைய நற்பண்புகள் நிமித்தம் இந்த சபைக்கு வருகிற சிலரிடத்தில் நற்பண்புகள் இருக்கிறது. அவர்களிடத்தில் நாங்க பேசுவோம். சில பிள்ளைகள் சில சின்ன பசங்கள்ட்ட இருக்கு. அவரை கொண்டு எனக்கு வாரிசு எடுக்கணும்னு இல்லை. நோ, நெவர். பாஸ்டருக்கு சின்ன பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும். We love small children always. ஆண்டவருக்கும் சின்ன பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும். உனக்கு அது தெரியுமா? உனக்கு பைபிளே தெரியாது. உனக்கு பேய தெரியுமா? ஆமா, உனக்குள்ள இருக்கிறதே பேய். உனக்கு புரிஞ்சுக்க. பட்சமாய் பேசக்கூடிய தகுதி, அந்த குணம் அவளிடத்தில் இருந்திருக்கிறதுப்பா. தம்பி, ஒரு இடத்துல பட்சமா பேசணும்னா அதுக்கு ஏற்றபடி நீ நற்பண்புள்ளவராக இருக்கணும். நீ நம்மது அதுக்குள்ள இழிச்ச வாயனும் நான் அல்ல, நான் அதுக்குள்ள ஆள் இல்லை. நீ அதை புரிஞ்சுக்க. அந்த காலத்தில் என்னுடைய பெற்றோர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நான் உனக்கு சொல்லி காட்ட விரும்ப வரலை, இங்கே சொல்ல வரவில்லை.
கடுமையான நிறைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். கெட்ட வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள். உன்னிடத்தில் நற்பண்பு இருக்கிறதா? அந்த குணாதிசயம் ஏதாவது இருக்கிறதா? நீ உன்னிடத்திலே அப்படிப்பட்ட சுபாவம் இருந்தால் முன்பின் தெரியாதவர்களே உன்னிடத்தில் பட்சமாய்த்தான் பேசுவார்கள். அல்லேலூயா. எங்களை பார்க்கிறவங்க முன்ன தெரியாதவங்களே எத்தனையோ இடங்களில் நாங்கள் சந்திக்கிறோம், அதிகாரிகளை சந்திக்கிறோம். ரெவன்யூ இன்ஸ்பெக்டரை பார்க்க போயிருந்த இன்கம் சர்டிபிகேட் பார்க்கறது வாங்குறது. குட் மார்னிங். உங்க சர்டிபிகேட்ல தான் ஃபுல் நேம் இருக்கு, ரேஷன் கார்டில் ஃபுல் நேம் இல்லையே சார், அதை அப்ளை பண்ணி வாங்கிடுவேன். பார்த்தாரு, இன்கம் சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. அல்லேலூயா. நம்ம அடுத்து அதே அவரு அந்த தாலுகா ஆபீஸை மாத்திட்டாங்க, இன்னொரு இடத்துல போயிருக்கு. அவர் வர்றாரு ஒரு வாரம் கழிச்சு. அவர்கிட்ட தான் கேட்கிறேன், சார் எந்த கவுண்டர்ல வாங்க? நீங்க இன்னும் வாங்கலையா? அதே ஆரை பட்சமாய் கேட்கிறார், நீங்க இன்னும் வாங்கலையா சார்? அது இருக்கட்டும். இன்கம் டாக்ஸ் கமிஷனர் ஒரு அம்மா இருந்தாங்க இதுக்கு முன்னால. எனக்கு விளக்கம் கொடுங்கள், நீங்கள் வந்து நேரில் விளக்கம் தருங்க. நேரில் போயிருந்தேன். அங்க இருந்த ஹெட் கிளார்க்கு கூப்பிட்டாரு, வாங்க இங்க வாங்க, அங்க இருக்கிறாங்க கமிஷனர் இருக்கிறாங்க, மேடம் உங்களை பார்க்கணும். குட் மார்னிங். உட்காருங்க சார். நீங்க எல்லா கணக்கெல்லாம் கரெக்டா வச்சிருக்கிறீங்க. ஹவுஸ் இஸ் வெரி குட். அந்த இன்கம் டாக்ஸ் கமிஷனரே தன் கைப்பட பச்சை இங்குனால எழுதி நீங்க இதில் கையெழுத்து போட்டா போதும். இட் வாஸ் ஃபார் மை ஃபேவர் ஷீ ரோட். பின்னால்தான் புரட்டாசி மாதத்தில் தான் தெரிய வருது, அந்த கமிஷனர் எங்க அண்ணன் ஸ்கூல்ல உள்ள படித்த மாணவி. என்ன அவங்களுக்கு தெரியாது, நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை. நான் இந்த ஸ்கூல்னு அந்த அண்ணன் அந்த பேச்சே வச்சுக்கிட்டது. குட் மார்னிங். ஆண்டவர் கண்களில் தயவடைக்கப்படுகிறார். இட் இஸ் லெஃப்ட் டு யூ. அது ஒன்றை பொறுத்தது, உனக்கு குணத்தை பொறுத்தது, உன்னுடைய வாசனையை பொறுத்தது. அவ மோவாபிய சிறிதான் விக்கிரவணக்கத்திலிருந்து வந்தவ. நீ மாதாபாத்திலிருந்து வந்தியா? மாதாவை கூப்பிட்டு பழகுனியா? அர்ச்சிச மரியாதை கூப்பிட்டியா? சரசரோட மாதாவெல்லாம் கூப்பிட்டுருக்கேல்ல? உனக்கு குணம் உண்டா? கூறு உண்டா? குணம் என்றால் தெரியுமா? தெரியுமா உனக்கு? பண்பு என்றால் என்ன தெரியுமா? நற்பண்புன்னா என்னன்னு தெரியுமா? ஆவியின் கனியில ஒன்றுதான் நற்குணம். அது தெரியாது இல்ல? அது தெரிஞ்சுக்க. ரூத்திரத்தில் பேசுறதுக்கு காரணம் அது. அல்லேலூயா. உன்னிடத்தில் பட்சமா யாரும் பேசு. என்ன கண்டா எல்லாரும் இருக்கிறாங்க, யாரும் ஏற்றுக்கிடல. என்ன கண்டாலே கருவா அடிச்சிடுறாங்க, என்ன கண்டாலே ஜன்னல் அடிச்சிடுறாங்க, என்ன கண்டாலே ஒழிச்சுக்கிடுறாங்க. என்னோட யாருமே பேச விரும்புறாங்க இல்ல. Nobody will be happy to talk to you as long as you are with this dirty, filthy character. இந்த அற்பமான, அசிங்கமான, ஒழுங்கீனமான, அயோக்கியமான குணம் உன்னிட்ட இருக்கும். உன்னிட்ட யாரும் பட்சமா பேச போறது இல்லை, பேச மாட்டாங்க. இஃப் யூ ஆர் வித் குட் வெர்ச்சுஸ், நற்பண்புகளோடு இருந்தால், ஒரு நாளில் வெறுத்தவர்கள், ஒரு நாளில் புறக்கணித்தவர்கள், அவன் வேணும்னா போயிட்டு போறான், எங்கேயும் போயிட்டு போறான்னு சொன்னவங்க, என்ன நீ வரல, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, காணவே கிடைக்கல, அண்ணே உங்களை பார்க்கணும்னு தான் நான் நினைச்சுட்டே இருக்கேன். நீ சும்மா கதை விடுற, சும்மா சொல்ற. நீ எனக்கு போன் பண்ணிட்டு வா, கமான், நான் உன்னிடத்தில் நேரம் செலவிடணும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். பட்சமாய் பேசினான். அல்லேலூயா. விதவை, அவள் விதவை, மோவாபிய பெண்ணு. அவளுக்கு இவனுக்கு பேசி என்ன ஆக வேண்டிய இருக்கு? ஆக வேண்டியது உள்ளது. அவளுடைய நற்பண்பு தான் காரணம். அல்லேலூயா. பட்சமா பேசுறாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து அப்படியே பைபிள் எடுத்து திருப்பிடுவோம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து பார்ப்போமா? அங்க ஒரு ரகசியம் எழுதியிருக்கு. தாவீதோடு சில ஆட்கள் போய் சேர்ந்திருக்கிறாங்களாங்க. காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகம் உள்ளவர்கள் பாருங்க, தாவீது பட்சமாய் சேர்ந்திருக்கிறார்கள். அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, சவுலுக்காக, இஸ்ரவேலின் ராஜா சவுல் வேட்டையாடி கொண்டிருக்கிறான் தாவீது உயிரை. இவன் பாதுகாப்பான இடத்துல மறைந்திருக்கிறான். அப்படி மறைந்திருக்கிற இடத்துல காத்தியரில் யுத்த வீரர்கள், பராக்கிரமசாலிகள் சிலர் தாவீது இடத்துல பட்சமாய் சேர்ந்து விட்டார்கள். தாவீதோடு சேர்ந்து கொள்கிறார்கள். உயிருக்கு பயந்து ஒதுங்கி கிடக்கிற இடத்துல ஆளுக போய் சேருதப்பா. ஹல்லேலூயா. Because
He was a man who was pleasing the Lord. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷனாக தாவீது இருந்தபடியினால் சவுலரசனுக்கு கையிலே ஒப்பு கொடுக்கல. இவன் உயிருக்கு பயந்து ஒளித்திருந்த இடத்திலேயும் அவனை தேடி காத்தியர்கள் சிலர், அங்க யுத்த வீரர்கள் அவனிடத்திலே போய் சேர்கிறார்கள் தாவீதிடத்தில். அல்லேலூயா. அதுக்கு பிறகு வேறையும் கொஞ்சம் சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோ. அதே அதிகாரம் 16 முதல் 18 வரை படிக்கிறவர்கள், பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலரோ தாவீதிடத்தில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு இன்னும் பாருங்க, அப்படியே நீங்க படிச்சுட்டே வரவில்லை, 18ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அங்க சொல்றாப்புல, அதிபதிகளுக்கு தலைவனான அமசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன் தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே உமது பட்சமாயிருப்போம், உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்வர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினார். தாவீது பட்சமாக சிலர் சேர்ந்து கொள்ளுகிறார்களே, அது என்ன? Other men from the tribes of Benjamin and Judah also came to David. We are yours, David. You are with you. We are with you, son of Jesse. Peace, peace to you, because your God helps you. Some men came from Manasseh. மனாசே கோத்திரத்திலிருந்து சிலர் வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? Because your God helps you. உன் தேவன் உமக்கு துணை நிற்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். ஹல்லேலூயா. இதுதாங்க நிலைமை, இதுதாங்க கதி. தாவீதை போல ஆண்டவர் துணை உண்டா? ஆண்டவர் கூட இருக்கிறாரா? ஆண்டவருடைய துணை இருக்க, உயிருக்கு பயந்து ஒளிச்சு பதுங்கி இருக்கிற இடத்திலேயும் தாவீது பட்சமாக அங்க யுத்த வீரர்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். வந்து என்ன, தாவீது பயந்து போய் சொல்லிட்டாப்புல, என்னையும் சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்தீர்களோ அப்படின்னு அவர் பயப்படுறார். தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்முடையவர்கள். We are yours, David. We are with you, son of Jesse. ஈசாயின் குமாரனே, நாங்கள் உமது பட்சமாயிருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கலாமா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய பட்சத்தில் நிற்கலாமா? தாவீதின் தேவன் என்னுடைய தேவன். We serve the Lord God of David. தாவீது எங்கேயோ இருந்த வேளையில, உயிருக்கு பயந்திருந்த வேளையில இவங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. தாவீது அவர்களை சேர்த்துவிட்டு அவர்களை தண்டுக்கு சேனைக்கு தலைவனாக்கினார். ஹல்லேலூயா. நான் எல்லாம் எத்தனை வருஷமா சபைக்கு வந்து என்ன ஒரு பொருட்டாக நினைக்கிறது இல்லை, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறது இல்லை, ஒரு காரியம் சொல்றது இல்லை, ஒரு காரியம் செய்கிறது இல்லை. எங்களை எல்லாம் இப்ப வரிசையா ஒதுக்குறாரு. You are unfit. We cannot trust you anymore. You prove yourself. You stand with the Lord's anointed one. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரோடு நிற்பையா? Are you ready? You want to be with the popular people, rich people, famous people, great people, பெரிய ஆளுகளோடு சேர்ந்து. சவுல் ராஜாப்பா, அவருக்கு அரண்மனை இருக்கிறது, சிங்காசனம் இருக்கிறது, சவுலுக்கு கூட ஒரு பெரிய சேனை இருக்கிறது. இவன் அப்பாவி, இவன் உயிருக்காக போராடிட்டு கிடக்கிறான், பாதுகாப்பான இடத்துல கிடக்கிறான். இவனுக்கு ஆளுக்கு மேல ஆளு சேருதாப்பா. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. ஹல்லேலூயா. அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார். அவர் வெற்றி கொடியை உயர்த்தி விட்டார். ஹல்லேலூயா. தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. உனக்கு நிலைமை எப்படி இருக்கு? இப்ப நம்ம பெரிய இடம் பார்த்து போமா? நம்ம பணக்கார இடம் பார்த்து போமா? பாப்புலர் ஆகிடலாம். யார் யாரும் தாவீதை தேடி வந்தாங்களோ அவங்களெல்லாம் படைக்கு தலைவராக்கி விட்டார். இஃப் யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப், நீ உன்னை நிரூபித்து விட்டால், நீ தாவீதோடு சேர்ந்து விட்டால்,
உனக்கும் ஒரு ஸ்தானத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் சபையிலும் ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். இஃப் யூ கீப் இட் அப், அதை நீ தக்க வச்சுக்கிட்டா யூ ஆர் பிளஸ்ட். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு இப்படி ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு எவனும் நினைக்கல. இல்லை, தாவீதுக்கும் தெரியும், தாவீதோடு போய் சேர்ந்தவங்களுக்கு தெரியும்ப்பா. தாவீதுக்கு ஒரு நல்ல காலம் உண்டு என்பது தாவீதுக்கும் தெரியும். தாவீதோடு போய் சேர்ந்த காத்து புத்திரருக்கும் தெரியும். வேற மனாசே கோத்திரத்தாருக்கும் தெரியும், பென்யமீன் கோத்திரத்தாருக்கும் தெரியும், யூதா புத்திரருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. உமது பட்சமாயிருப்போம். ஹல்லேலூயா. உமது பட்சமாயிருப்போம். we are with you. ஹல்லேலூயா. உமது பட்சமாயிருப்போம். நம்ம ஆண்டவர் பட்சமாயிருப்போம். தேவ சபையின் பட்சமாயிருப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பட்சமாயிருப்போம். அப்படியா? அப்படிதான் தாவீது எந்த ஒரு பரிதாப நிலையில கிடக்கிறவர்கள் தான் எல்லாரும் போய் சொல்றாங்க, உமது பட்சமாயிருப்போம், உமக்கு சமாதானம், உமக்கு உதவி செய்வர்களுக்கு சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. Your God helps you. Our God helps us. Our God helps us. உனக்கு தெரியுமா, எங்கள் தேவன் துணை நிற்கிறார், உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதாங்க, அப்படித்தாங்க, அதுவே தான். ஹல்லேலூயா. அடுத்து அப்படியே புதிய பாட்டுக்கு வந்துருவோம். அங்க மெலித்தா தீவுல அங்க கப்பல் உடைஞ்சி பவுல் அங்க ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 28ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் படிக்கிற வேளையில அங்க அவரை விஷப்பூச்சியும் கடிச்சு போட்டு அதை உதறி தள்ளிட்டாரு. எல்லாரும் செத்து போவான்னு நினைச்சாங்க. அவர் சாகல்ல, உயிரோட தான் இருந்தார். அந்த நேரத்தில் 7-8 வசனங்களை படிக்கிற தீவுக்கு முதலாளி ஆகிய புபிலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்திருக்கிறார். அவரு இந்த பவுலை பட்சமா ஏற்றுக்கொண்டு 3 நாள் உபசரித்திருக்கிறார். விசாரித்தான்னா உபசரித்திருக்கிறார். The most important Roman official, Publius, he welcomed us into his house and was very good to us. We stayed in his house for 3 days. When his father fell sick, Paul went and prayed and he was healed. அந்த தீவுடைய முதலாளி புபிலியு என்கிறவருக்கு நிறைய நிலங்கள் இருந்திருக்கு. இந்த பவுலையும் அவரோடு கூட இருந்தவர்களையும் அன்பாய் ஏற்றுக்கொண்டு நல்ல பட்சமாய் விசாரித்திருக்க உபசரித்திருக்கிறார். அதனால என்ன நடந்து தெரியுமா, புபிலியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த வேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்த வேளையில் பவுலை அழைத்து பவுல் போய் கை வச்சு ஜோம் பண்ணி குணமாக்கி விட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களை பட்சமாய் உபசரித்தால் சில நன்மை உண்டாகும், சில அற்புதம் நடைபெறும். ஆமா, ஆஸ்பத்திரிக்கு பணம் கொடுக்க வேண்டாம், சாவு வராது, நன்மை உண்டாகும். இந்த பவுல் யாரோ, இவரை இப்பதான் இவர் அறிஞ்சிருக்கிறார். இவர் பெரிய இந்த தீவுக்கே முதலாளி. அவருக்கு நிறைய நிலையெல்லாம் இருந்திருக்கு. அவங்களுக்கு முன்னால பவுல் எல்லாம் அக்ஷோலன் ஆர்டினரி மேன். ஆனா இவங்களை ரொம்ப அன்பாய் பட்சமாய் உபசரித்திருக்கிறார். அதனால அவருக்கு அப்பனுக்கு உடம்புக்கு சரியில்லாம் பவுல் போய் ஜோம் பண்ணாரு. அற்புதம். ஹல்லேலூயா. பட்சமா உபசரித்தார். பைபிள்ல படிச்சிருக்கிறோம், ஆண்டவர் இயேசு சொன்னார், சீஷன் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை கொடுக்கிறவன் அதன் பலனை அடையாமல் போவதில்லை. தீர்க்கதரிசி என்று நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தீர்க்கதரிசி அடைகிற பலனை அடைவான். பவுலை இப்ப அன்பாய் உபசரித்து 3 நாள் வீட்டில் வச்சு நல்லா பராமரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் பவுல் போய் மனதார ஒரு ஜெபம் பண்ணுகிறார். மனதார ஒரு ஜெபம் பண்ணினாரு. அற்புத சுகம். ஹல்லேலூயா. நாங்களும் பார்க்கிறோம், பாஸ்டரை கூப்பிட்டு ஜோம் பண்றோம், அவரும் ஜோம் பண்றாரு, ஒண்ணு நடக்கல. இப்ப எல்லாம் பழையது போல அற்புத சுகம் எல்லாம் கிடைக்கல. ஆஹா, அற்புத சுகம் கிடைக்கல. நாங்க எல்லாத்துக்குமே இப்ப ஆஸ்பத்திரி தான் போறோம். வெரி குட், கோ அஹெட், ஸ்பெண்ட் யுவர் மணி தேர் இன் தி ஹாஸ்பிட்டல், பே எனஃப். நல்ல பணத்தை செலவு பண்ணு, போயிட்டே வா. எங்க அப்பாவுடைய சபையில ஒரு பணக்கார ஸ்திரியும் ஒரு புருஷனும் வந்தாங்க. அவள் கல்யாணம் ஆனவள். அவளுடைய கர்ப்பப்பை அழுகி நாசம் எடுத்தது. டாக்டர்ஸ் இனிமேல் ஆபரேஷன் பண்ணாலும் ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. அவள் ஆண்டவரையும் அவளுடைய ஊழியக்காரர்களையும் மிகவும் நேசித்தவள், கனம் பண்ணினவள். அவளுக்காக பண்ணின ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதம் செய்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விட்டார். அவள் இன்னும் உயிரோடு இருக்கிறாள். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களை பட்சமா உபசரித்தால் அற்புதமான காரியங்கள் நடைபெறும். ஜெபம் பண்ணினா ஒரு அற்புதம் நடைபெறும். அந்த ஜெபம் கேட்கப்படும். பாஸ்டர் வந்தாரா, வந்தார், ஜெபம் பண்ணாரா, ஜெபம் பண்ணார். ஆட்டோக்கு வந்துருமா, வந்துடும், போங்க, சீக்கிரம் போங்க. டோக்கன் வாங்கியாச்சா, போங்க, டோக்கன் போடுங்க. தேவ மனிதர்களை நீ புண்படுத்துவாயானால் சுற்றுமினா அவர் பிரேயர்ஸ் will not be answered. நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணாலும் கேட்காது. நான் இதை இந்த ஊழியத்திலே அனுபவித்திருக்கிறேன். செத்து போனவர்களுடைய வாழ்க்கையிலும் நான் பார்த்திருக்கிறேன். மனதார ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஜெபம் கேட்கப்படாது. உனக்காக பண்ணுகிற ஜெபம் கேட்கப்படணும். உனக்கு தேவனுடைய கரத்தின் கிரியை வெளிப்படணும். உனக்கு அற்புதம் நடக்கணும், கடன் தீரணும், அற்புதமான காரியம் நடக்கணும்னா never hurt the feelings of God's servants. அந்த பல பரீட்சையை பார்த்துறாத. பல பரீட்சை பார்த்தா மாணவன் ஜெயிப்பானா, வாத்தியார் ஜெயிப்பாரானா, வாத்தியார் தான் ஜெயிப்பார். தேவ வெற்றி சிறந்தருள்வார். யூ பே a fine of some amount there in the hospital. உருக்கமான ஜெபம். இந்த சபையின் விசுவாசி கிடையாது. இந்த சபையின் விசுவாசியினுடைய ஒரு அண்ணி இன்னொரு பிரபலமான சபையின் விசுவாசி இங்கே வரும்பொழுது, இங்கே ஆராதனைக்கு வருவாப்புல, அந்த சகோதரிக்கு உடம்பு முடியலைன்னா துடிக்கிறாப்புல, பாஸ்டர் எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள துடிக்கிறாப்புல. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கட்டுகள் அறுந்து போவதாக. ஜெபம் முடிச்சதும் சுகமா இருக்குது. எப்படி இருக்கிறீங்க? 2 நாள் நல்லா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன். யாரோ அதுக்கு காரணம் she knows how to honor God's servants. உனக்கு ஊழியக்காரனா, உனக்கு வீட்டுக்கு வேலைக்கு வந்தவனா, சாணியில் வந்தவனா, மாடு மேய்க்க வந்தவனா, we are God's servants. அது தெரிஞ்சுக்கிடணும். we are God's representatives. பவுல் யாரு? மனுஷனால, மனுஷன் மூலமாயும் அல்ல, பிழைக்கிறக்காக இங்க வந்திருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? கொஞ்சம் சில்லறை வாங்கி, கொஞ்சம் பணம் வாங்கி சேர்த்து பொண்ணுகளெல்லாம் கட்டி கொடுக்கணும்னு ஒரு பிளான்ல ஒரு வேலை நடக்குதாங்க? நோ, நெவர். யூ நோ அஸ். உங்களுக்கு எங்களை தெரியும். சத்தியத்தை சொன்னதுனால சத்ருவானேனோ? பவுலை எவ்வளவு பட்சமாய் உபசரித்ததுனால இப்படி ஒரு அற்புதமான காரியம் நடைபெற்று விட்டது. ஹல்லேலூயா. சில விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்றவங்கள ஜெபம் கேட்கப்படலை. சிலருக்கு ஜெபம் பண்ணா உடனே அற்புதம் சுகம். ஐயா ஆடு சாக கிடக்குது ஐயா, ஒரு சுகம் பண்ணுங்க ஐயா. அது ஜெபம் பண்ணுவோம். where is my cell, where is it? எனக்கு செல் எங்க பைக்குள்ள ஒரு ஜெபம் ஆண்டவர் சுகமாக்கி விட்டார். ஹல்லேலூயா. இங்க ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அவர் 2 தடவை செத்து பிழைச்சவர். அவருக்கு பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர் அடிச்சா கூட வாங்கி விடுவார். அப்படி ஒரு டைப். எப்படி நிற்பார்? கரெக்ட் டைம் வரும் தெரியல, இல்லைன்னா 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த மொரப்பு இந்த உருட்டெல்லாம் வச்சுக்கிடாத. உனக்காக ஜோம் பண்ணி போற பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். மனசார ஜோம் பண்ணி நீ நல்லா இருக்கணும்னா பிஹேவ் யுவர் செல்ஃப்னு அர்த்தம் புரியுதா? மரியாதை நடந்துக்க. உனக்காக பண்ற ஜெபம் கேட்கப்படும். உன் பிள்ளைக்காக பண்ற ஜெபம் கேட்கப்படும். உங்க அப்பாவுக்காக பண்ற ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். மரியாதையை கடைபிடிக்கணும். அவங்கள ரொம்ப அன்பாக பட்சமாக ஏற்று 3 நாள் அங்க வச்சிருந்துருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இட் வாஸ் குட். அது நல்லது. நாங்க அப்படிதான். நாங்க பரிசுத்தவான்களை நேசிக்கிறவர்கள், கனம் பண்ணுகிறவர்கள். தப்பு தண்டி பண்ணினவங்க எங்க வீட்டுக்கு வந்தா கூட, நம்ம மந்தையின் ஆடுகளை திருடினவர்கள், ஊழியக்காரன் என்கிற போர்வையில் வந்தா கூட புண்படுத்த வேண்டாம். வந்த காரியம் அவங்க கல்யாணம் காடை கொடுத்தாங்களா போயிட்டு போறாங்க. புண்படுத்த தெரியாம இல்லை, அவங்கள அன்பா ஏற்றுக்கொள்வோம். பாஸ்டர் வீட்டுக்கு போனா அங்க நல்ல உபசரிப்பார். எந்த ஊழியக்காரன் வந்தாலும் உபசரிப்பார். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு 7 வயசு ஊழியக்காரன் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறார். எனக்கு டிங் டவுன், என்ன ஒரு 7 வயசு ஊழியக்காரன் வந்திருக்கிற உங்களை பார்க்கணும். அவரை அன்பாய் உபசரித்து சொன்னேன். நான் ஜெபிக்கிற நேரம் மற்ற நேரம் போல ரொம்ப நேரம் என்ன பேச மாட்டேன். சில நிமிடங்கள் அன்பாய் உபசரித்து ஜெபம் பண்ணி அவருக்கு காணிக்கை கொடுத்து God bless you அனுப்பியாச்சு. பட்சமாய் அவர்களை உபசரித்தால் அற்புதமான காரியங்கள். ஹல்லேலூயா. You do not know how to receive blessings. உங்களில் சிலருக்கு தெரியல. சிலருக்கு தெரிஞ்சாலும் துணிகரம் திமிரு. இந்த பேர் உனக்கு துணிகரத்துக்கும் திமிருக்கும் எல்லாம் நாங்கள் எல்லாம் மசிஞ்சவங்க
பணிந்தவங்க கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுக்க. யூ மே பி ரிச், யூ மே பி எ பர்சன் ஃபில்ட் வித் ப்ரைட். பணம் இருக்கலாம், பெருமை இருக்கலாம், திமிர் இருக்கலாம். யூ ஆர் நாட் தேர் டு மைண்ட் யுவர் தோல். ஆண்டவரை கனம் பண்றீங்களா? தேவனுடைய சபையை கனம் பண்றீங்களா? கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கனம் பண்றீங்களா? காட் பிளஸ். உங்களுக்கு பண்ற ஜெபம் அப்படியே கேட்கப்படும். கேட்டிருக்கு, ஆண்டவரே இந்த சந்தர்ப்பத்தில் நீர் உதவி செய்வேன், இவளுடைய ஜீவன் உடைய பார்வையில் அருமையாக இருப்பதாக. கடந்த மாதம் ஒரு சகோதரிக்கு 3 நாள் அபார்ஷன். அவள் சபைக்கு வந்து கொண்டிருந்தவள், புருஷன் பிசாசு பிடித்த வருஷம். ஒரு ஜெபம், ஆண்டவரே காப்பாற்றும், எல்லா தீமைகளும் கத்த காப்பாற்றினார். அழகான குழந்தையை கொடுத்திருக்கிறார். குழந்தை மூச்சு திணறல கிடக்குது. ஐயா விழிப்பு ஜெபத்தில் கால் வருது. நீங்க அங்கே டீ குடிக்க போன நேரம் நான் அடிச்சு கேட்கிறேன், என்ன நடந்தது, என்ன சொல்ற, என்ன விஷயம்? ஐயா பிள்ளை மூச்சு திணறல கிடக்குது, ஐயா மூச்சு வாக்குது, என்னதோ பயப்படாத. உருக்கமான ஒரு ஜெபம், பிள்ளை சுகமா இருக்கிறது. தேவ சமூகத்திலே ஒரு நாள் பிரதிஷ்டை பண்ண கொண்டு வரப்படும். ஹல்லேலூயா. உருக்கமான ஒரு ஜெபம் தான் தம்பி. அதுக்கு ஏற்றபடி நீ நடந்துக்க. இதெல்லாம் வேற எவனா பார்த்துக்க. வேற எவனாவது இருப்பான், சூடஞ்சாம்பராணி கொளுத்துனவன், கோமரத்தாடி, அப்படி எவனா இருப்பான், அவனை பார்த்துக்க. நம்மகிட்ட எல்லாம் வச்சுக்கிடவே கூடாது. கர்த்தரை கனம் பண்ணு. ஆண்டவர் சமூகத்திலே பயபக்தியா இருக்கணும். தேவ ஜனங்களை நேசிக்கணும். ஆமா, பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். பட்சமா நடந்துக்கிடணும். ஆண்டவரே இந்த பிள்ளை பிரசவத்துக்கு போகிறாள், சிம்பிள் பிரேயர் வில் டு மேன். கர்த்தாவை சுகமான ஒரு விடுதலை தரணும். God is faithful sir. அவர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர். He is a prayer answering God man. ஒன்ன நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, அப்படி பண்ணிடுறோம். கலைகீழ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊழியர்களையும் நிப்பாட்டி நீ ஜெபம் பண்ணி பாரு. ஜெபம் கேட்கப்படாதுப்பா. நான் பார்த்துட்டேன்ல, பார்த்துட்டேன் புரிஞ்சுட்டேன். If you walk there to receive the blessings of God, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய விதமா நடந்துகிட்டேன்னா சிம்பிள் பிரேயர் will do. ஒரு விசுவாசி எனக்கு தெரியும், ரொம்ப இக்கட்டான நேரம். ஒரு குழந்தை எல்கேஜி படிக்குது, அடுத்த குழந்தை கை குழந்தை. இப்ப பரீட்சை எழுதணும், எம்எஸ்சி பரீட்சை எழுதணும். எப்படி எழுதுறது, எங்க போய் எழுதுறது? இங்க இல்ல, வெளியூருக்கு போய் எழுதணும். She was our school student in those days. அந்த நாட்களில் பள்ளிக்கூடமானது. Pastor, please pray for me. ஆண்டவரே உதவி செய்யும், உங்களுடைய சமூகம் முன் செல்லட்டும். Quite successful. Hallelujah. Hallelujah. ஒரு பாடம் statistics, medical statistics ஒன்றும் தெரியாதா? What are you going to do today? I am seeking God's help. Please pray. நான் சொல்ல உபாச ஜெபம் இருக்கு, நான் ஜெபம் பண்றேன். நான் மணிக்கணக்காக கவுந்து விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணல. I prayed just a few minutes. உபாச ஜெபம் முடிக்குள்ள ஒரு கால் வருது, பார்த்தா அந்த விசுவாசி வேற திரும்ப கால் பண்ணி கேட்டா, it was successful. God helped me in the exam. Hallelujah. ஆண்டவர் உதவி செய்தார். அப்படி நடந்துக்கிடலாமா? சில ஏழை எளிய மக்கள் இந்த சபைக்கு வருகிறீர்கள், பணிவோடு அன்போடு இருக்கிறீங்க. ஒரு ஜெபம் அந்த சகோதரிக்கு இறங்கும், அந்த அம்மாவுடைய மகளுக்கு இறங்கும், ஒரு நல்வாழ்வை கொள்ளும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. துடிகரை எல்லாம் கொழுப்படுத்த பயிர்களுக்கு புத்தி, அதெல்லாம் உனக்கு வேண்டாம். நீ விட்டுரு, leave it, forget it, மறந்துடு. பணிவோடு தாழ்மையோடு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நடந்து விடுவோம். ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் வரும், அற்புதம் நடைபெறும். ஒரு ஐயா ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்றாரு, உபாச ஜெபத்தில் இருக்கிற 2-3 தடவை போன். எனக்கு மகளுக்கு தலைக்கு ஏதோ பண்ணுது, தலைக்கு எனக்கு சரியா கண்டுபிடிக்க முடியல. நான் ஜோம் பண்ண ஆண்டு பிசாசுக்கு ஓத்துருவோம். நான் ஒரு சொல்லிவிட்டேன், பிசாசுக்கு ஓத்துருவோம். ஜோம் பண்றேன். ஆண்டவர் பிசாசை துரத்தி விட்டார். அவள் விடுதலை பெற்று விட்டாள், வெளியூர்ல இருக்கிறாள். அந்த தகப்பன் அவ்வளவு பணிவான ஒரு தேவ மனுஷன். அவளுடைய மகள் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், டவுன்ல இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னா. அவளை உத்தி பார்த்தா என்னத்தை வசனம் சொல்றது? உங்களை உத்தி பார்த்துட்டு பிரசங்கம் பண்ணுங்க, எனக்கு நேரம் இல்லை. இதான் கவனிங்க. அந்த சகோதரிக்கு தங்கச்சி அக்காவா ஒருத்திக்கு பிரசவம். டாக்டர் சொல்லிட்டாரு, இது சிசேரியன் ஆபரேஷன் தான், ரொம்ப மோசமா இருக்கு, ரத்தமும் இல்லை. அந்த ஐயா அவ்வளவு பணிவோடு உருக்கத்தோடு சொல்றாரு. காரணம், இங்க சபையில் உள்ள விசுவாசி மகளும் மருமகனும் எங்க பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, அவர் ஒரு ஜெபம் பண்ணுவார். ஒரு ஜெபம், ஆண்டவரே இரக்கம் காட்டும். அற்புதம் செய்து விட்டார், சுகமான விடுதலை. ஹல்லேலூயா. அவருடைய மகள் சொல்லாப்புல, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்பாட்ட நாங்கள் ஜெபம் பண்ண சொன்னோம். நான் சொன்னேன், உங்க அப்பா ரொம்ப தாழ்மையான ஒரு தேவ மனுஷன், அன்புள்ள ஒரு பண்புள்ள ஒரு தேவ மனுஷன். அதனால நான் பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா.
பெரிய பெரிய ஆசாமிகளுக்காக பண்ண கேட்க. நீங்க தாழ்மையா, பணிவா, பக்தியா, அன்பா இருக்கிறவர்கள அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் செய்து விடுவார். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து முடித்து விடுவோம். ரோமர் 12:10. ரோமர் 12:10. சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். Love each other in a way that makes you feel close like brothers and sisters. எப்படி அன்பா இருக்கணுமா? உங்களுக்கு திரும்பி சொல்லுதார, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். Be affectionate to one another. Love each other in a way. எப்படி நேசிக்கணுமா தெரியுமா? எப்படி நேசிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? பட்சமாயிருங்கள்னா அது எப்படி இருக்கணும்? சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் பட்சமாயிருங்கன்னா ஒரு சொந்த சகோதரன் சகோதரி போல ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கணும். அது திருப்பி சொல்றேன். Love each other in a way that makes you feel close like brothers and sisters. நாங்க அப்படிதான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். If you behave so, அப்படி நீ நடந்துகிட்டா நாங்களும் சகோதரனாக சகோதரியாக நடந்து கொள்வோம், அன்பை காண்பிப்போம். If you are indifferent, if you are rebellious, if you are stubborn, we cannot come down. You go in your way. You are ரூட்ல போ. சகோதர சிநேகத்தில் பட்சமா இருக்கணும்னா எப்படி தெரியுமா? சகோதரன் சகோதரி என்கிற ஒரு பாச உணர்வோடு அந்த அன்போடு பண்போடு இருக்கணும்னு பவுல் ரோம சபைக்கு எழுதினார். அதுதான் இந்த செய்தியின் முடிவு. எப்படி இருக்கணும்? சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். ஒருவர் ஒருவர் சந்திக்கும் பொழுது அடுத்த ஒருவரை பற்றி கெடுத்து பேசுங்கள். நீங்க முதலாவது கெடுத்து பேசுறவங்க ஒரு ஆள் இருக்கு. I am that person. You speak bad of me, you will go to the hell fire. என்னை பற்றி நிறையவே தாராளமா பேசு. கண்டிப்பா உனக்கு கண்டிஷனா சொல்லிடுவேன். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்ல நீ நரகத்துக்கே போவாய், பரலோகத்துக்கு வரமாட்டேன். ஆண்டவருடைய சபையை பற்றி கெடுத்து பேசு, நீ நரகத்துக்கு கண்டிஷனா பொய்யாச்சுன்னு அர்த்தம். சகோதர சிநேகத்தில் பட்சமா இருக்கணும். பிரதர்னு சொன்னா அப்படி இருக்கணும். அந்த பாசம், அந்த உணர்வு, அந்த அன்பு, அதான் பட்சமா இருக்கணும். உங்க காலில் ஒரு முள்ளு தைச்சுன்னா எனக்கு கால் தைச்ச போல, ஐயோ நேரத்தைக்கு அந்த சகோதரி கையை விரலெல்லாம் தீ பிடிச்சி அப்படி எரிஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஐயோ பாவம். ஆனா ஆண்டவர் குணமாக்கி விட்டார். சந்தோஷம். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? ஒரு சொந்த சகோதரன் சகோதரி என்கிற உணர்வுள்ள அன்பு. அப்படி இருங்க, பட்சமா இருங்க. பச்சிக்கிற அன்பு இல்ல. பாஸ்டர் உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? உன்னை என்ன ஒன்னால ஒன்னும் பண்ண முடியாது. You cannot shake the hair at all. We are called by God, we are sent by God, we are here to serve the Lord. You cannot do anything. Remember it. மனதில் வச்சுக்க. Whatsoever you want to do, do it. You have to give account to the Lord. God will punish you one day. எதை செய்தாலும் மனுஷர்களுக்கு செய்யாம கர்த்தருக்கு மனப்பூர்வமா செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க, நல்ல மனசோடு செய்யுங்க. மாறி மாறி கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் என்ன செய்வார்? கண்டுகிடாமல் இருப்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். அல்லேலூயா. சகோதர சிநேகத்தில் எப்படி இருக்கணும்? பட்சமா இருக்கணும், பிடிவாதமா இருக்கணும், பிரியாம இருக்கணும், அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும். எனக்கு இயேசுநாதரும் வேணும். How long you can serve two masters? No man can serve two masters. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. கர்த்தர் தெய்வமான கர்த்தரை செய்தி, பாகால் தெய்வமான அவனுக்கு கூட போ. இந்த சபையை உனக்கு தெய்வம் கொடுத்தாருன்னா இந்த சபையில இரு. இந்த ஊழியக்காரன் ஒன்ன வழி நடத்துக்குள்ள ஊழியக்காரன்னா சொல்ற பேச்ச கேளு. இல்ல வேற எவனா உனக்கு இருக்கிறான்னா அவனுக்கு கூட போயிரு. Come on, go ahead. I am not going to come and pull your legs anymore. I will never do that. ஒருவரில் ஒருவர் பட்சமா உண்மையான அன்போடு இருங்க. திருட்டுத்தனமா ஏமாத்துறதாக, குழி தோன்றதாக, தில்லுமுள்ளு பண்றதாக, ஆப்பறைகிறார்கள். Don't do that. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள் மேல் பிரியமா இருக்க மாட்டார். Do you want the Lord to be pleased in your life? You want the Lord to be pleased with you? ஆண்டவர் உண்மையில பட்சமா இருக்கணும் விரும்புறியா? Do you want the Lord to bless you and exalt you and to bless your generation? Stand on the side of the Lord. கர்த்தருடைய பட்சத்தில் நில். ஹல்லேலூயா. மோசே கூப்பிடுறார், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவங்க வாங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.